இன்னைக்கு வந்து இப்போ ரீசெண்டா நடந்த லைக் பிரதமர் மோடியினுடைய ஸ்பீச்ல பாத்தீங்க அப்படின்னா, நம்மளோட ஆகஸ்ட் மந்த் ஸ்பீச்ல பாத்தீங்க அப்படின்னா ஒரு 15 நிமிடம் வந்து அவர் வந்து நம்மளுடைய சைபர் செக்யூரிட்டியை பத்தி தான் வந்து பேசியிருக்காரு. சோ அதுலயே வந்து இந்த சைபர் செக்யூரிட்டி அப்படின்றது எந்த அளவுக்கு ஒரு இம்பார்ட்டன்டான ஒண்ணுன்றத வந்து இன்னைக்கு ஒரு நேஷனல் இன்டிகிரிட்டிலையும் நேஷனல் செக்யூரிட்டிலையும் இந்த சைபர் செக்யூரிட்டியோட ரோல் வந்து எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் ஒன்றுன்றது இது ஒரு சின்ன ஒரு எடுத்துக்காட்டா இருக்கு. சோ பேசிக்கா இப்போ இருக்க சினாரியோல பாத்தீங்க அப்படின்னா லைக் நம்ம இன்னைக்கு எடுத்து போற டாபிக் வந்து சைபர் செக்யூரிட்டி ட்ரூத்ஸ் அண்ட் மித்ஸ் அப்படின்னு எடுத்திருக்கோம். சோ இந்த இன்னைக்கு இருக்கிற சிச்சுவேஷன்ல வந்து இந்தியால வந்து டேட்டா ரெகுலேஷன் அப்படின்றது வந்து ஒரு சென்ட்ரலைஸ்டு ஒரு பில்லா இல்ல. பட் இந்த வருஷத்துக்குள்ள அந்த பில் வந்து அமெண்ட்மெண்ட் கொண்டு வரதுக்கு எல்லாருமே வந்து ரொம்ப பாடுபட்டு இருக்காங்க. ஏன்னா இந்த சைபர் செக்யூரிட்டி அப்படின்றத வந்து ரொம்ப ஒரு முக்கியமான ஒண்ணா வந்து இந்திய தேசமே வந்து பாத்துக்கிட்டு இருக்கு. சோ இந்த இடத்துல வந்து ஏன் வந்து நிறைய விஷயங்கள் வந்து இப்ப தமிழகத்திலேயே வந்து நம்ம எடுத்துக்குவோம். இந்த தமிழகத்திலே வந்து இப்போ ரீசெண்ட் டேஸ்ல வந்து இந்த என்னென்ன ஐடி அமெண்ட்மெண்ட் ஆக்ட் இருக்கு அப்படின்றத வந்து நம்ம உத்துநோக்கி பார்த்தது வந்து லைக் பேசிக்கா இந்த கருப்பர் கூட்டம் அப்படின்ற ஒரு யூடியூப் சேனல் வந்து நிறைய நேஷனல் ஸ்டேட் வைடா ஒரு ப்ராப்ளம் கிரியேட் பண்ணாங்க. அந்த நேரத்துல அந்த கருப்பூர் கூட்டம் சேனலை வந்து பிளாக் பண்றதுக்கு அவங்க ஐடி லாஸ் தான் வந்து பயன்படுத்தி பிளாக் பண்ணி ஐபிசி மூலமாக வந்து தண்டனை இது பண்ணி பிளாக் பண்ணாங்க. சோ அப்படிப்பட்ட காலங்கள்ல வந்து இப்போ இந்த என்னதான் வந்து நம்மளுக்கு வந்து நேஷனல் லெவல்ல ஒரு செக்யூரிட்டி ஒரு சென்ட்ரலைஸ் செக்யூரிட்டி பில் இல்லாட்டினாலுமே வந்து நம்மளுக்கு இன்ஃபர்மேஷன் ஆக்ட் கடைசியா 2008ல அமெண்ட்மெண்ட் பண்ணிருக்காங்க. அதுல 65ல இருந்து 74 வரைக்கும் ஒரு மேஜரான செஷன்ஸ் இருக்கு. சோ இந்தியாவை பொறுத்தளவு ஐடி ஆக்ட் இல்லைன்ற அர்த்தம் கிடையாது. பட் அது வந்து லாஸா இருக்கு. இதை வந்து ஒரு சென்ட்ரலைஸ் சிஸ்டமா கொண்டு எல்லாருமே பாடுபட்டு இருக்கோம். இந்த நேரத்துல பாத்தீங்கன்னா இப்போ முதல்ல வந்து ஒரு அப்ளிகேஷன் ஏதாவது ஒரு வல்னரபிலிட்டி இருக்கு, இந்தியா லெவல்ல நேஷனல் இன்டிகிரிட்டி லெவல்ல ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வரும் அப்படின்னா அதை வந்து அந்த அப்ளிகேஷன் வந்து பிளே ஸ்டோர்ல இருந்து ரிமூவ் மட்டும் தான் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ ரீசெண்ட் டேஸ்ல இந்த டிக்டாக் ஆப்லாம் பாத்தீங்க அப்படின்னா அதை வந்து ஐபி பேன் அப்படின்ற ஒரு செக்ஷனுக்குள்ள கொண்டுறாங்க. பேசிக்கா அப்ளிகேஷன் லேயரை விட்டு ஒரு ஆப் வெளியே போயிருச்சு அப்படின்னாலுமே அந்த ஆப் இன்ஸ்டால் பண்ணிட்டு யூஸ் பண்ணலாம். இப்ப இந்த ஐபி பிளாக் பண்றதுனால வந்து யாராலையுமே அந்த அப்ளிகேஷனை வந்து கண்டிப்பான முறையில் யூஸ் பண்ண முடியாது. அதே மாதிரி தான் அந்த பப்ஜி போன்ற அப்ளிகேஷனையுமே என்டையரா வந்து இவங்க ஐபி பிளாக் பண்ணி இந்த அளவுக்கு கவர்மெண்ட் வந்து இந்த ஐபி பிளாக்கிங் அளவுக்கு இந்தியாவுடைய நம்மளோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து ஒவ்வொரு நாளும் டெவலப் ஆயிட்டு தான் இருக்குது. எக்ஸாக்டா. சோ என்னுடைய முதல் கேள்வி வந்து திரு ரமா சார் அவர்களிடம் என்னுடைய முதல் கேள்வியை சமர்ப்பிக்கிறேன். சார், இப்போ நம்மளுடைய இந்தியாவுல பாத்தீங்க அப்படின்னா ஒரு சென்ட்ரலைஸ்டு ஒரு பில் இல்லாம இருக்கு சார். பட் தமிழகத்தில் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ஐடி ஆக்டா இருக்கட்டும் எல்லாமே இருக்கட்டும் முதலாக இந்தியாவிலேயே வந்து எல்லா மாநிலத்துக்கும் முதல் மொழியாக வந்து ஒரு பிளாக் செயின் பாலிசியையும் ஒரு சைபர் செக்யூரிட்டி பாலிசியையும் வந்து எடப்பாடி பழனிசாமியின் கவர்மெண்ட் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்காங்க. இந்த விஷயத்தை நோக்கி உங்களுடைய கருத்து என்ன திரு ரமா சார்? வணக்கம். இங்க இந்த வாய்ப்புக்கு மிக்க நன்றி. இவர் நம்ம மாடரேட்டர் சொன்னது போல மாண்புமிகு முதலமைச்சர் 3 பாலிசி அனௌன்ஸ் பண்ணாரு சட்டப்பேரவையில். சைபர் செக்யூரிட்டி பாலிசி, பிளாக் செயின் பாலிசி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பாலிசி. இது 3மே நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா இது 3 இம்ப்ளிமெண்டபிள் லா இல்லை, சட்டம் இல்லை. இதுலேருந்து நம்ம மாறிட்டோம்னா பனிஷ்மெண்ட் கொடுக்க முடியாது. ஆனா இது வந்து ஒரு டைரக்ஷன். அரசு சார்ந்த நிறுவனங்கள், பப்ளிக், இவங்களுக்கு ஒரு ப்ரொடெக்ஷன் மெக்கானிசம் எப்படி கிரியேட் பண்றது. இப்போ முதல்ல எடுத்துக்குவோம் சைபர் செக்யூரிட்டி பாலிசி. அதுல 4 பார்ட்ஸ் இருக்கு, 4 பிரிவுகள் இருக்கிறது. முதலாவது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் பிரிவு, கிரியேஷன் ஆஃப் அ சைபர் செக்யூரிட்டி ஃப்ரேம்வொர்க். மக்களுக்கு ரொம்ப தேவையான நடக்குது. இதுல என்ன பண்ணிருக்காங்க, பெஸ்ட் பிராக்டிசஸ் இன் ஜிஆர்சி, கவர்னன்ஸ், ரிஸ்க் அண்ட் கம்ப்ளைன்ஸ் இடம் பெற்றிருக்கு. என்ன கவர்னன்ஸ், ரிஸ்க், கம்ப்ளைன்ஸ் எதுக்கு எனக்கு உபயோகமாகுதுன்னா, சின்ன சின்ன விஷயங்கள் நான் பண்றேன். ஃபார் எக்ஸாம்பிள், பாஸ்வேர்ட் எவ்வளவு பெருசா இருக்கணும், காம்ப்ளெக்சிட்டி இருக்கணுமா, ஹிஸ்டரி தேவையா, இதுக்கெல்லாம் கவர்மெண்ட் ஒரு கைட்லைன் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஜிஆர்சி பெஸ்ட் பிராக்டிசஸ்ல வருது. இந்த மாதிரி நிறைய பெஸ்ட் பிராக்டிஸை வச்சுட்டு சைபர் செக்யூரிட்டி ஃப்ரேம்வொர்க் ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க. செகண்ட் வந்து தமிழ்நாட்டுக்கு மாடரேட்டர் சொன்னது போல நாட்டில் முதல் முறையா ஒரு ஸ்டேட் லெவல்ல தமிழ்நாட்டுக்கு ஒரு எஸ்ஓசி ஃபார்ம் பண்றாங்க.
செக்யூரிட்டி ஆபரேஷன் சென்டர். இதனால இந்த தமிழ்நாட்டில் நடக்கிற செக்யூரிட்டி வயலேஷன்ஸ், இன்ஃப்ராக்ஷன்ஸ் இது கண்காணிக்கப்படும். தேர்ட், சைபர் கிரைசிஸ் மேனேஜ்மெண்ட் பிளான். இப்போ கிரைசிஸ் வந்துருது, அது என்ன பண்ணணும்? இப்போ நேஷனல் லெவலில் பேரிடர் மேனேஜ்மெண்ட் பிளான் ஒன்று இருக்கு, டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் பிளான். அது மாதிரி தமிழ்நாட்டில் லெவலில் சைபர் மேனேஜ்மெண்ட் பிளான். ஃபோர்த், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் பார்ட் என்னன்னா, தமிழ்நாடு வில் ஹாவ் அ சர்ட், கம்ப்யூட்டர் எமர்ஜென்சி ரெஸ்பான்ஸ் டீம். இப்போ சர்ட் இன் இருக்கு நேஷனல் லெவல்ல, தமிழ்நாட்டு லெவல்ல ஒரு சர்ட் இன் போடுறாங்க. இது நாலுமே ரொம்ப அமேசிங் டெவலப்மெண்ட் அந்த ஸ்டேட் லெவலுக்கு. ஒரு கிளாரிஃபிகேஷன் கொடுக்க வரப்போறேன் பிஃபோர் ஐ ஸ்டாப் அண்ட் லெட் அதர்ஸ் டேக் ஓவர் ஆன் தி சப்ஜெக்ட். இதை வந்து ஐடி ஆக்டோட கம்பேர் பண்ணக்கூடாது, ஏன்னா இது ஆக்ட் இல்லை, இது வந்து இம்ப்ளிமெண்டபிள் ஆக்ட் இல்லை, இது பாலிசி டாக்குமெண்ட். அது இது எப்படி ஃபங்க்ஷன் ஆகும் ஃபியூச்சர் நான் எதிர்பார்க்கிறேன்னா, நேஷனல் லெவல்ல 2 லா இருக்கும். ஒன்னு எக்ஸிஸ்டிங் ஐடி ஆக்ட், இன்னொன்னு வரப்போகிற பிரைவசி லா. இது ரெண்டும் வந்து ஓவர் ஆர்ச்சிங் லீகல் ஃப்ரேம்வொர்க் வந்துடும். அந்த லீகல் ஃப்ரேம்வொர்க் உள்ள தமிழ்நாட்டில் எப்படி அரசு செயல்படும், எப்படி அரசு சார்ந்த நிறுவனங்கள் செயல்படும், காமன் பப்ளிக் எப்படி செயல்படுவாங்க, அவங்களுக்கு என்ன பெனிஃபிட் வரும், என்ன ப்ரிகாஷன்ஸ் எடுக்கணும், இதெல்லாம் மனசுல வச்சுட்டு இந்த 3 பாலிசி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம ரொம்ப குவிக்கா அந்த 2 பாலிசி பற்றி சொல்றேன். பிளாக் செயின்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங் சென்டென்ஸ் இருக்கு. Objective of the policy: make Tamil Nadu a global leader in blockchain technology. It is not only for us, it will encourage people to make Tamil Nadu a global leader in an emerging technology like blockchain. இன்னொன்று இன்ட்ரெஸ்டிங் என்னன்னா, நிறைய இடங்கள்ல பாலிசி டாக்குமெண்ட் இருக்கும், அது இம்ப்ளிமெண்டேஷன் எப்படி சொல்ல மாட்டாங்க. இந்த 3 டாக்குமெண்ட்லுமே சிறப்பான அம்சம் இம்ப்ளிமெண்டேஷன் ஸ்ட்ராட்டஜி ரொம்ப கிளியரா கொடுக்கப்பட்டிருக்கு. 3வது சிறப்பான அம்சம் என்னன்னா, இந்த பிளாக் செயின் பாலிசியில ஓவர்சைட் மெக்கானிசம், அது எப்படி இதை கவர்ன் பண்ண போறாங்க அப்படின்னு 3 கொடுத்துருக்காங்க. இதுக்கு 3 ஆஸ்பெக்ட் இருக்கு: பாலிசி இம்ப்ளிமெண்டேஷன், ப்ரோட்டோகால்ஸ் அண்ட் ஸ்டாண்டர்ட்ஸ். நம்ம வந்து குளோபல் ஸ்டாண்டர்ட் அடாப்ட் பண்ணுவோமா, தமிழ்நாட்டு தனி ஸ்டாண்டர்ட் வருமா, இதெல்லாம் நெக்ஸ்ட் பார்ப்பேன். 3வது லீகல் அண்ட் ரெகுலேட்டரி கம்ப்ளைன்ஸ். I just spent one more bit on artificial intelligence. அதுலயே முக்கியமான ஷரத்துக்கள்லாம் இருக்கு. 6 முக்கியமான ஷரத்துக்கள் இருக்கு: டிரான்ஸ்பரன்சி, அக்கௌண்டபிலிட்டி, மிஸ்யூஸ் ப்ரொடெக்ஷன், டிஜிட்டல் டிவைட், முக்கியமாக கவனிக்க வேண்டியது எத்திக்ஸ், ஈக்குவலி இம்பார்ட்டன்ட் ஃபேர்னஸ் அண்ட் ஈக்விட்டி. இப்போ இதெல்லாம் எடுத்து வச்சு பார்க்கும்போது இன்னொரு 3-5 வருஷத்துக்குள்ள தமிழ்நாடு டிஜிட்டல் வேர்ல்ட்ல இந்தியாவில் முதலிடம் பெறுங்கிறது எனக்கு நல்ல நம்பிக்கை இருக்கு. இதுக்கு 3 பேர் ஒத்துழைக்கணும். நம்மள மாதிரி, உங்களை மாதிரி, அந்த மாதிரி காமன் பர்சன், சிட்டிசன், தி பியூரோக்ரசி அண்ட் ஜுடிஷியரி அண்ட் போலீஸ், இவங்க எல்லாரும் ஒத்துழைச்சாங்கன்னா நிச்சயம் ஒத்துழைப்பாங்க. இந்த பாலிசி வச்சுட்டு 3 to 5 yearsல தமிழ்நாடு கேன் எமர்ஜ் டு பி a leader in these emerging technologies which are blockchain, artificial intelligence and also internet of things. இதுதான் தினேஷ் என்னோட பார்வையில இந்த 3 பாலிசியோட மீனிங்கா இருக்கு இன்னைக்கு. தேங்க்யூ ராமா சார். அதாவது எல்லாத்தையுமே கல் தோன்றா மண் தோன்றா காலத்தில் தோன்றிய மூத்த குடி எங்கள் தமிழ் குடின்ற மாதிரி எல்லாமே தமிழ்நாட்டில இருந்து தான் போகுது. சோ இந்த தமிழ்நாட்டுக்கே வந்து இந்த பிளாக் செயினையும் நீங்க சொல்ற பாலிசிஸையும் நம்ம ஸ்டேட்ல இருந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது நம்ம மாநிலம் வந்து முதல் மாநிலமா இயங்குன்றதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லைன்னு நினைக்கிறேன் ராமா சார். கரெக்ட். சோ அடுத்ததா வந்து என்னுடைய கேள்வி வந்து திரு தாய்ராஜன் சாரிடம் ஒரு கேள்வி. சார், இப்போ ரீசன்ட் டேஸ்ல பாத்தீங்கன்னா எக்கச்சக்கமான ஆன்லைன் டேட்டா பிரீச் அண்ட் ஆஃப்லைன் டேட்டா பிரீச்சஸ் நடந்துகிட்டு இருக்கு சார். இப்போ ரீசெண்டா இந்த அர்ஜுனோட மூவி இரும்பு திரையில கூட ஒரு டேட்டாவோட இம்பார்ட்டன்ஸ் எந்த அளவுக்கு முக்கியம், ஒரு டேட்டா எந்த அளவுக்கு அவங்க இமிகிரேட் பண்றாங்க, ஒரு டேட்டாவை எந்த அளவுக்கு அவங்க ரீவேலிடேஷன் பண்றாங்க, டேட்டா எங்கெங்கெல்லாம் மிஸ்யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க சார். இந்த ஆன்லைன் டேட்டா பிரீச்சஸ் ஒரு பக்கம் இருக்கட்டும், பட் நிறைய பேர் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க டேட்டா பிரீச் என்பது ஆன்லைன்ல மட்டும்தான் நடக்குது, ஆஃப்லைன்ல நடக்கிறதே கிடையாது. எப்போ ஒரு டேட்டா ஆன்லைன்ல போகுதோ அப்பதான் வந்து நான் ஏமாற்றப்படுறேன். இவ்வளவு நாள் வந்து நான் எல்லாத்தையும் ஆஃப்லைன்ல மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருந்தேன், ஆனா இப்பொழுது வந்து நான் ஆன்லைன்ல டிரான்ஸ்பர்மேஷன் ஆகும் பொழுது எனக்கு வந்து நிறைய ப்ராப்ளம்ஸ் வருது, அதனால நான் டிஜிட்டல் டிரான்ஸ்பர்மேஷனே நான் வரமாட்டேன், ஏன்னா அது வந்து பாதுகாப்பு இல்ல அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் வந்து நடந்துகிட்டு இருக்கு. பட் இந்த டிஜிட்டல் டிரான்ஸ்பர்மேஷன் என்பது இல்லாம நம்மளால எதுவுமே செய்ய முடியாது
அப்படின்னும் போது டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷன்ல மட்டும் பிரச்சனை கிடையாது, உங்க ஆஃப்லைன் டேட்டாஸ்லயும் நிறைய பிரச்சனைகள் இருக்கு. இந்த ஆஃப்லைன் உடைய டேட்டாஸ்கள் எப்படி வெளியே போகுது, இந்த ஆஃப்லைன் உடைய டேட்டா பேஸ் எப்படி, அதாவது ஒரு நதி வந்து எப்படி போகுதோ, ஒரு கூவம் இதுல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா போய் கடல்ல போய் சேருதோ, இந்த மாதிரி ஆஃப்லைன் டேட்டா பேஸ் சேர்ந்து எங்க போய் கடைசியா ஒரு கிரிமினல் கையில எப்படி கிடைக்குது, இந்த டேட்டா பேஸ் உடைய, அதாவது பேசிக்கா நம்ம மார்க்கெட்ல வந்து இந்த டேட்டாஸ் எல்லாம் எப்படி விற்கப்படுது, இதை பத்தி உங்களுடைய கருத்து திரு காளிராஜன் சார் அவர்களே. தேங்க்ஸ் பிரதர். டேட்டா பிரீச் ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்டான டாபிக். நம்ம ரொம்ப நாளா இதை பத்தி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இது வந்து ஆன்லைன்ல மட்டும்தான் நிறைய வந்து மிஸ்யூஸ் பண்றாங்க. நான் ஆஃப்லைன்ல இருக்க வரைக்கும் ரொம்ப சேஃப் ஜோன்ல இருந்தேன். பட் ஆன்லைன் கன்வெர்ட் ஆனதுக்கு அப்புறம் தான் வந்து எனக்கு இந்த அளவுக்கு வந்து ஒரு ப்ராப்ளம் கிரியேட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய குற்றச்சாட்டுகள். அது எப்போதுல இருந்து அதிகமா வருது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யோசிச்சோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்தியாவில எப்போ ஆதார் வந்ததோ அதுக்கப்புறம் இந்த குற்றச்சாட்டுகள் ரொம்ப அதிகமாவே பேச ஆரம்பிச்சிருக்கு இந்தியாவில். ஸோ ஆதார் வர்றதுக்கு முன்னாடி வந்து டேட்டா பிரீச் எப்படி இருந்தது, ஆதார் வந்ததுக்கு அப்புறம் டேட்டா பிரீச் எப்படி இருக்கு அப்படின்றது முதல்ல நம்ம பார்க்கணும். தகவல் பரிமாற்றம் அப்படின்றது வந்து எல்லா சமயத்திலுமே வந்து பிரச்சனைக்குள்ளாகதான் இருந்தது. போத் கம்பேர் வித் ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன். ஆதார் வந்ததுக்கு அப்புறம் நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா, கவர்மெண்ட் என்னோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வந்து டிஜிட்டல் எவிடன்ஸ் எல்லாம் வந்து சேஃபா வச்சிருக்கல, நிறைய வந்து எனக்கு வந்து கால்ஸ் வருது, நிறைய வந்து எனக்கு வந்து த்ரெட்டன்ஸ் வருது, நிறைய என்னோட டேட்டாஸ் வந்து மிஸ்யூஸ் பண்ணியிருக்காங்க, கவர்மெண்ட் என்னோட ஆதார் செக்யூர்டா வச்சிடல. ஸோ அந்த ஆதார் செக்யூரிட்டிக்காக வந்து கவர்மெண்ட் வந்து என்ன செக்யூரிட்டி மெஷர்மெண்ட்ஸ் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு நிறைய கமெண்ட்ஸ்லாம் வந்து வந்துட்டு இருக்கு. மெயினா வந்து ஆஸ் அ லேமேன் ஒரு பப்ளிக் வந்து எங்க ப்ராப்ளம் ஃபேஸ் பண்றாங்க அப்படின்னு பார்க்கும்போது, ஆதார் கார்டுக்கு வந்து சிம் கார்டு எல்லா சர்வீஸ் ப்ரொவைடர்ஸுக்குமே வந்து என்னோட ஆதார் டீட்டெயில்ஸ் கொடுக்க சொல்றாங்க. ஸோ நான் வந்து என்னோட பேங்க் அக்கௌண்ட் எல்லாமே நான் ஆதார்ல வந்து கொடுத்துருக்கேன். ஸோ அப்படின்னும் போது அது ஒரு சிம் கார்டு யூஸ் சர்வீஸ் ப்ரொவைடர், அந்த மாதிரி ரேஷன் கார்டு, அந்த மாதிரி எல்லா இடத்துலையுமே என்னோட ஆதார் நம்பர் போகும்போது ஸோ எல்லாருமே என்னோட டேட்டாஸ் ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். ஏன்னா நான் என்னோட பேங்க் அக்கௌண்ட்டை வந்து நான் ஆதாரோட சிங்க்ரைஸ் பண்ணியிருக்கேன், ரேஷன் கார்டு வந்து ஆதாரோட சிங்க்ரைஸ் பண்ணியிருக்கேன், என்னோட மொபைல் வந்து ஆதாரோட சிங்க்ரைஸ் பண்ணியிருக்கேன். இது எல்லாமே ஆல் டுகெதர். இது நான் பேசுறது வந்து ஒரு காமன் லேமேனுக்கு தேவையான விஷயங்கள். ஸோ இது எல்லாமே நான் சிங்க்ரைஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இது எல்லாமே வந்து எல்லாருமே பார்ப்பாங்கல்ல, எனக்கு எத்தனை பேங்க் அக்கௌண்ட் இருக்கு அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸுமே எல்லாருக்குமே தெரிய வரும் அப்படின்ற ஒரு பயம் இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம சிம் கார்டு ஆதார் டீட்டெயில்ஸ் கொடுக்கும்போது எல்லா சர்வீஸ் ப்ரொவைடர்ஸ்க்குமே சிம் கார்டு யூஸ் பண்ற நம்ம எந்த சிம் கார்டு வாங்குறோமோ அவங்களுக்கு லிமிட்டட் ஆப்ஷன்ஸ் மட்டும்தான் ஆக்சஸபிள் கொடுத்துருக்காங்க கவர்மெண்ட்ல. ரெண்டாவது, இப்போ இந்த ஆன்லைன் ஆஃப்லைன் டேட்டா பிரீச்சஸ் அப்படின்னு சொல்லும் போது பாத்தீங்கன்னா, இந்த ஆதார் வர்றதுக்கு முன்னாடி வந்து மை நேம் இஸ் காளிராஜ், ப்ளீஸ் கிவ் மை ஏர்டெல் சிம் கார்டு ஆர் ஏர்டெல் சிம் கார்டு ஆர் பிஎஸ்என்எல் சிம் கார்டு அப்படின்னா யாரும் கொடுத்துட போறது கிடையாது. அப்பயே நம்ம வந்து நம்மளோட போட்டோஸ் கொடுத்தோம், அட்ரஸ் ப்ரூஃப், ஐடி ப்ரூஃப், டாக்குமெண்ட் சிக்னேச்சர், அந்த மாதிரி எல்லா இன்ஃபர்மேஷன்ஸுமே கொடுத்து தான் நம்ம சிம் கார்டு வாங்கணும். இப்போ அதை வந்து ரொம்ப சிம்பிளிஃபை பண்ணியிருக்காங்க, ஃபிங்கர் பிரிண்ட் வச்சு அவங்களோட சிம் கார்டு வாங்குறாங்க. ஸோ எந்த இடத்துலையுமே டாக்குமெண்ட் டேட்டாஸ் இல்லாமல் வந்து நமக்கு எந்த ஒரு சர்வீஸுமே வந்து இப்போ வந்து யாருமே கொடுத்து. திரு காளிராஜன் அவர்களே, எனக்கு வந்து உங்களுடைய வாய்ஸ் வந்து சரியா கேட்கவில்லை. கொஞ்சம் ஆடியன்ஸ் கொஞ்சம் வாய்ஸ் இருந்தா கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இப்ப கேக்குதா பிரதர்? கேக்குது பிரதர். தேங்க்யூ. இப்போ சிம் கார்டு வந்து ஆன்லைன் ஆஃப்லைன் முன்னாடி ஒரு பிரச்சனை சமூகத்துல சொசைட்டில வந்து இருந்தது. என்னன்னு கேட்டீங்கன்னா, சிம் கார்டு வந்து ஆதார் வர்றதுக்கு முன்னாடியும் நம்ம வந்து என்ன பண்ணோம், நம்மளோட போட்டோஸ், ஐடி ப்ரூஃப், அட்ரஸ் ப்ரூஃப், டாக்குமெண்டேஷன்ஸ், அதுல சிக்னேச்சர் எல்லாமே பண்ணி கொடுத்து தான் நம்ம சிம் கார்டு வாங்கணும். ஸோ ஆதார் வந்ததுக்கு அப்புறம் என்ன ஆச்சுன்னா ரொம்ப ஈஸி ஆயிடுச்சு. நம்மளோட ஃபிங்கர் பிரிண்ட் வச்சதுக்கு அப்புறம் ஆதார் சிம் கார்டுக்கு வந்து ப்ரொவைட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ எல்லா இடத்துலையுமே வந்து டேட்டா பிரீச் அப்படின்றது நடந்துகிட்டே தான் இருந்தது. ஸோ இதுல ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம இந்த சிம் கார்டு சர்வீஸ் ப்ரொவைடர்ஸ் கிட்ட, மற்ற இந்த பேங்க் லோன் அப்ளிகேஷன்ஸ், இங்கெல்லாம் டாக்குமெண்ட்ஸ் ப்ரொவைட் பண்ற பாத்தீங்களா, இங்கெல்லாம் வந்து ஒரு பாலிசி வச்சிருக்காங்க. நீங்க அந்த லோன் அஃபைல் பண்றதுனாலும்
நீங்க அந்த சிம் கார்டு வாங்கலனாலும் உங்களோட டேட்டா வந்து திருப்பி தர மாட்டாங்க. நீங்க எங்கேயாவது செக் பண்ணி பாருங்க. ஏதாவது ஒரு இடத்துல வந்து நீங்க பேங்க் லோன் அப்ளிகேஷன்ஸ் அப்ளை பண்ணிட்டு அந்த லோன் ரிஜெக்ட் ஆனதுக்கு அப்புறம் உங்களோட அப்ளிகேஷன்ஸ் நீங்க கொடுத்த டாக்குமெண்ட் ப்ரூஃப் எல்லாம் வந்து திருப்பி கேட்டு பாருங்க, கொடுக்க மாட்டாங்க. அது அவங்களே ஒரு பாலிசி கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்க. பட் அப்படி வந்து கவர்மெண்ட்ல எந்த பாலிசியுமே கிடையாது. பட் ஆனா பிரைவேட் பேயர்ஸ் ஆர் சீட்டிங். இல்ல சார், நாங்க வந்து இதை வந்து எங்களோட டிபார்ட்மெண்ட் போயிடும், ஸோ எங்களால வந்து ரிட்ரைவ் பண்ண முடியாது. என் நம்பர் ஆஃப் பப்ளிக்ஸ் வந்து சீட் பண்றாங்க பிரைவேட் பேயர்ஸ். அப்படி எந்த ஒரு ஆக்டுமே வந்து இது வரைக்கும் ஸ்டேட் கவர்மெண்ட்லயும் பாஸ் பண்ணல, சென்ட்ரல் கவர்மெண்ட்லயும் பாஸ் பண்ணல. ஆனா இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த சிம் கார்டு ப்ரொவைடர்ஸும் சரி, லோன் அப்ளிகேஷன்ஸ், இந்த மாதிரி நீங்க எந்த பிரைவேட் பேயர்ஸ் கிட்ட உங்களோட டேட்டாஸ் கொடுத்தாலும், ஆஃப்லைன்ல கொடுத்தாலும் அவங்க வந்து திருப்பி தர்றது இல்லை. ஸோ அவங்க என்ன பண்றாங்க அது அப்படின்னு கேட்டீங்கன்னா, சில சைபர் கிரிமினல்ஸ் கிட்ட அந்த டேட்டாஸ் எல்லாமே வித்துடுறாங்க, ஒரு நல்ல விலைக்கு வித்துடுறாங்க. ஸோ உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் டார் ஆனியன் சைட்ஸ். ஸோ டார் ஆனியன் சைட்ஸ் மூலியமா வந்து நிறைய டேட்டாஸ் வந்து இப்போ த்ரூஅவுட் தி குளோபல் வந்து சேல் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அந்த சைட்ஸ்ல வந்து எந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்லாம் சேல் பண்றாங்க அப்படின்னு பார்க்கும்போது, இப்போ வந்து ஒரு காலேஜ் அப்படின்னு பார்க்கும்போது இந்த வருஷம் +2 முடிச்ச ஸ்டூடெண்ட்ஸ், ஸோ அந்த +2 முடிச்ச ஸ்டூடெண்ட்ஸும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம காலேஜுக்கு அஃபோர்ட் ஆவாங்களா, அதாவது லோயர் கிளாஸா, அப்பர் கிளாஸா, மிடில் கிளாஸா, அந்த மாதிரி ஒரு செக்மெண்ட் வைஸ் வந்து எல்லா டேட்டாஸுமே செக்ரிகேட் பண்றாங்க. ஸோ இது வந்து ஸ்கூல்ஸ்க்கு மட்டும் கிடையாது, காலேஜஸ்க்கு மட்டும், அகாடமிக் இன்ஸ்டிடியூஷன்ஸ் மட்டும் கிடையாது. நீங்க எங்க எடுத்துக்கிட்டாலும் இந்த டேட்டாஸ் வந்து நமக்கே தெரியாது. நமக்கு வந்து ஒரு கால் வரும், நம்ம வந்து ஒரு திங்க் பண்ணியிருப்போம் ஒரு கார் வாங்கலாம் அப்படின்னும் போது, கரெக்டா வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒரு மிடில் கிளாஸ் அப்படின்னும் போது கரெக்டா மாருதி ஷோரூம்ல இருந்தா கால் வரும், டாடா ஷோரூம்ல இருந்தா கால் வரும். நமக்கு வந்து ஆடியில இருந்தா, ஜாக்குவார்ல இருந்தா வராது. அது இது வரைக்கும் யாருமே கெஸ் பண்ணிருக்க மாட்டாங்க. எக்ஸாக்டா வந்து இந்த டேட்டாக்கள் வந்து எடுத்து அவங்க அதை வந்து ஒரு ப்ராசஸிங் பண்ணி நம்ம மேல் தாக்குதல் நடத்துறாங்க அப்படின்றத உங்களுக்கு கருத்தா வைக்கிறீங்க. எக்ஸாக்ட்லி. சோ செக்மெண்ட் வைஸா வந்து டேட்டாவை பிரிச்சு அந்த டேட்டாவை சேல் பண்ணிடுறாங்க. சோ இந்த டேட்டாவை வந்து சில சைபர் கிரிமினல்ஸ் வந்து மிஸ்யூஸ் பண்ணி நம்மள டார்கெட் பண்ணி அட்டாக் பண்றாங்க. அதே மாதிரி இப்போ ரீசெண்டான ஒரு சம்பவத்தை நம்ம ஆர்கனைசேஷன்ல நம்ம சால்வ் பண்ண ஒரு கேஸ் ஞாபகப்படுத்துறேன் கைசன் சார். ஒரு ரீசெண்டா ஒருத்தர் வந்து ஒரு சின்ன ப்ராப்ளம் மாட்டிக்கிட்டாரு. லோக்கல்ல இருக்கிற அவங்களோட மொபைல் ஷாப்ல வந்து அவருடைய கைரேகையை வச்சோடனே அந்த சிம் கார்டுக்குரிய சிஸ்டமே வந்து அவருடைய பேரையும் அவருடைய அட்ரஸ் எல்லாத்தையுமே கொடுத்துருச்சு. அப்படின்னும் போது ஒரு சிம் கார்டு ப்ரொவைடருக்கு வந்து எந்த அளவுக்கு அந்த ஆதார் அக்சஸ் இருக்குன்றது நம்மளுக்கு தெரிய வருதுன்றது ஒரு பக்கம். இதை வந்து செக்யூரிட்டியாவும் பாக்குறோம், ஒரு ப்ரொலாக்ஸாவும் நம்மளுடைய வியூல இருந்து நம்ம பாக்குறோம் அப்படின்றத எடுத்துக்கலாமா கையாளன் சார்? ஆக்சுவலா ஆதார் பொறுத்த வரைக்கும் சிம் கார்டு ப்ரொவைடர்ஸ்க்கு வந்து எந்த அளவுக்கு அக்சசிபிலிட்டி கொடுக்கணுமோ அந்த அளவுக்கு தான் கொடுத்துருக்காங்க. எந்த அக்சசிபிலிட்டி அப்படின்னு பார்க்கும்போது ஜஸ்ட் வந்து அவங்க எந்த இடத்துல அட்ரஸ் வச்சிருக்காங்க, அவங்க நேம்ல எத்தனை சிம் கார்டு இருக்கு, இந்த ஆக்சஸ் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. நீங்க சொல்ற மாதிரி வந்து அன்வான்டட் இன்ஃபர்மேஷன்ஸ் அவங்களுக்கு ஷேர் ஆகல. பட் இது எந்த இடத்துல ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப நிறைய இடத்துல நீங்க போய் கேட்டீங்கன்னா, இந்த மொபைல் ஷாப்ஸ்ல சிம் கார்டு ப்ரொவைடர்ஸ் கிட்ட கேட்டீங்கன்னா சொல்லுவாங்க, எனக்கு ஒரு சிம் கார்டு வேணும் அப்படின்னுவாங்க. வித் ப்ரூஃபா வித்தவுட் ப்ரூஃபான்னு கேட்பாங்க. வித் ப்ரூஃப் அப்படின்னும் போது அது வந்து 2 days ஆகும் நமக்கு சிம் கார்டு வந்து ஆக்டிவேட் பண்ணி கொடுக்குறதுக்கு. வித்தவுட் ப்ரூஃப் வந்து பாத்தீங்கன்னா, ஏற்கனவே வந்து தினேஷ் பாண்டியன் நேம்ல வந்து ஒரு சிம் கார்டு வந்து, அதாவது நீங்க வந்து ஒரு ஐடியா சிம் வாங்குறதுக்காக கொடுத்துருப்பீங்க, உங்களுக்கு ஐடியா சிம்மும் கொடுத்துருவான். அதே தினேஷ் பாண்டியனோட டேட்டாஸை வச்சு ஏர்டெல்ல, பிஎஸ்என்எல்ல நிறைய நெட்வொர்க்ஸ்ல வந்து இன்னொரு சிம் கிரியேட் பண்ணி அதை ஆட்டோமேட்டிக்கா வந்து அவங்க ஆக்டிவேட்டும் பண்ணி வச்சிருப்பாங்க. ஸோ ஆக்டிவேட் பண்ணி வச்சதை வந்து இன்னொருத்தர் வித்தவுட் ப்ரூஃப் கேட்கும் போது அந்த வித்தவுட் ப்ரூஃப் பர்சன்ஸ்க்கு வந்து சேல் பண்ணிடுறாங்க. ஸோ இந்த மாதிரி தான் நிறைய இஷ்யூஸ் வந்து நாங்க ஃபேஸ் பண்ணிட்டு இருக்க கேஸ் ஸ்டடிஸ்ல வந்து நிறைய வந்துட்டு இருக்கு. ஸோ இதுக்கு எங்களுக்கு சப்போர்ட்டா இருக்கிற விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, டவர் லொகேஷன். டவர் லொகேஷன் ஒரு ஆப்ஷன் இல்லை அப்படின்னும் போது ஆட்டோமேட்டிக்கா வந்து we confirm that தினேஷ் பாண்டியன் is culprit, கிரிமினல் வச்சுக்கலாம். ஓகே, அருமையான கருத்து திரு காளிதாசன் சார் அவர்களே. சோ இந்த மாதிரி விஷயங்கள்ல வந்து நம்ம லைக் டிஜிட்டல் வந்தாதான் நம்ம சேஃப் கிடையாது, ஆஃப்லைன்ல இருக்கும் போதே நம்மளுக்கு பிரச்சனை இருக்கு, வேர்ல்டு வந்து டிஜிட்டல் நோக்கி போய் கொண்டிருக்கும் போது நம்மளும் டிஜிட்டல்ல பயணிச்சுதான் ஆகணும், இந்த ரோம் பி எ ரோமன் அப்படின்ற ஒரு கருத்தை நம்ம வந்து முன்வைக்கிறோம்.
இப்போ வந்து நம்மளுடைய திரு பிரியா மௌலி அவர்களிடம் என்னுடைய ஒரு சிறிய கேள்வி. சோ திரு பிரியா மேடம், அதாவது மேடம் இப்போ பேசிக்கா வந்து ஒரு ஒரு பெண்ணினுடைய மொபைல்ல பாத்தீங்கன்னா வந்து இந்த ஃபேண்டசி அப்ளிகேஷன்ஸ் அப்படின்றது நிறைய இருக்கு. அதாவது அது செல்ஃபிய வந்து ஒரு ப்ளூம் பண்ணி காமிக்கக்கூடியதா இருக்கட்டும், ஒரு மேக்கப் அப்ளிகேஷன்ஸா இருக்கட்டும், அதாவது ஒரு பருவ பெண்கள் ஒரு 18 வயசுல இருந்து ஒரு 26 27 வயதுக்கு அப்பாற்போருக்கும் சரி யாருக்குமே சரி இந்த ஃபேண்டசி அப்ளிகேஷன்ஸ் நிறைய வந்து அவங்க மொபைல்ஸ்ல இருக்கு. பட் இப்ப ரீசெண்டா வந்து ஒரு அறிக்கை வந்து இந்த ஃபயர்பாக்ஸ் நிறுவனம் எனப்படும் ஒரு சைபர் செக்யூரிட்டி சார்ந்த ஒரு அமெரிக்க நிறுவனம் வந்து இந்த ஃபேண்டசி அப்ளிகேஷன்ஸ் மூலமாக நிறைய டேட்டாஸ் வந்து திருடப்படுது, அவங்களுடைய பிரைவசியான விஷயங்கள் எடுக்கப்படுது. சோ நம்மளுக்கு வந்து கண்டிப்பான முறையில் இத வந்து நம்ம வந்து ரொம்ப ஒரு கூர்ணிச்சு ஒரு கவனமா பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறிக்கையை கொடுக்குறாங்க. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். பொதுவா இந்த பிரைவசினா என்ன அப்படின்றதே வந்து நம்ம ஒரு லாஸ்ட் ஒரு 3 to 4 இயர்ஸா நம்ம வந்து ரொம்ப ஒரு ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய ஒரு விஷயமா வந்து நம்ம பாக்குறோம். பேசிக்கா இப்போ வாட்ஸ்அப்ல வந்து எண்ட் டு எண்ட் என்கிரிப்ஷன் கொண்டு வந்துட்டா அப்ப வந்து வாட்ஸ்அப் ரொம்ப சேஃபா இருக்கு அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இதை நான் எப்படி பாக்குறேன் அப்படின்னா வாட்ஸ்அப் உடைய ஒரு மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜியா நான் வந்து பாக்குறேன். சோ இப்ப எண்ட் டு எண்ட் என்கிரிப்ஷன்னா என்னன்னு கூட தெரியாது நிறைய பேருக்கு. பட் அந்த எண்ட் டு எண்ட் என்கிரிப்ஷன் வந்து எனக்கு ஒரு பிரைவசி சார்ந்த ஒரு விஷயம். அப்ப நான் வாட்ஸ்அப் யூஸ் பண்ணலாம், அது வந்து ரொம்ப செக்யூர் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வராங்க. சோ அடிக்கடி இந்த பெண்கள் வந்து இந்த மொபைல் போன்ஸ்ல எந்த ஒரு அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணாலும் அது செக்யூரான அப்ளிகேஷன், அதுல எனக்கு பிரைவசி இருக்குமா அப்படின்னு கேட்கக்கூடிய ஒரு வாய்ப்புகளை வந்து நாங்க இருக்கக்கூடிய ஒரு விஷயமா பாக்குறோம். சோ பேசிக்கா எல்லாருமே என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா செக்யூரிட்டியும் இந்த பிரைவசியும், அதாவது சைபர் செக்யூரிட்டியும் இந்த பிரைவசியும் வந்து ஒரே ஒரு ஃப்ளோ சார்ட்ல இருக்கு, ஒரே ஒரு லைன்ல இருக்கு, ரெண்டுமே ஒண்ணு அப்படின்னு நினைக்கிறாங்க. பட் யதார்த்தமான ஒரு விஷயம் என்னன்றதை பாத்தீங்க அப்படின்னா இந்த சைபர் செக்யூரிட்டியும் இந்த பிரைவசியுமே வந்து டோட்டலா ரெண்டுமே வேற ஒரு ஆஸ்பெக்ட். இது சம்பந்தமான உங்களுடைய கருத்துக்களை கொஞ்சம் பகிர்ந்தால் ரொம்ப நன்மையா இருக்கும் திரு பிரியா அவர்களே. திரு பிரியா மேடம் அவர்களே. ஹலோ. ஆக்சுவலி இந்த டெக்னிக்கல் டீம் அவங்களால அன்மியூட் பண்ண முடியல. அந்த டெக்னிக்கல் டீம் ஏதாவது கொஞ்சம் ஹெல்ப் பண்ண முடியுமா உங்களுக்கு திரு பிரியா அவர்களுக்கு? Okay. Hello? Yes, Priya, you're visible, Priya. Yeah. Okay, excellent. Okay. First of all, எல்லாருக்கும் வணக்கம். Thank you very much for having me. And excellent viewpoints, fellow speakers கிட்டேந்து. And thank you, Mr. Saravanan, Mr. Dinesh and team for the very kind introduction. Yes, I am very passionate about cyber security and women empowerment too. ஏன்னா ratio பார்த்தா it's pretty skewed. Women cyber security workforce வந்து it's 20% of the full population. Okay, but anyway, so உங்க question answer பண்ணலாம் இப்போ. Cyber security and privacy are related, but they are different topics இல்லையா? So let me give an example. Security என்னன்னா it relates to controls or technical safeguards to protect the data. Privacy என்னன்னா it relates to, in addition to protecting data, how your personal data is used and governed throughout the life cycle. And generally when you can have, if you have privacy it means you have security, but it's not the other way around. So when the privacy rules ko cyber security rules ko vidyasam enna, let's say I have access to a person's bank account information. Okay, so if I have access to the person's bank account information, as long as I am the right person to have access to the information and it's a secure connection, it means that okay, data security is taken care of. But privacy enna, if I have access to Mr. Dinesh Pandyan's bank account, I cannot have access to your father's bank account details, to your family's bank account details. Idu vandu or simple or example solren. So that's the difference between privacy and security. And enna generally privacy oda foundation enna 10 principles irukku. Idu Google apramavum பார்க்கலாம் for interested people, but 10 principles என்னன்னா it's called GAPP, generally accepted privacy principles. அது என்னன்னா the first principle is around management.
அதாவது மேனேஜ்மெண்ட் என்னன்னா that organizations வந்து they should define, communicate and assign ownership. அதாவது யாரு who within the organization is responsible for ensuring privacy of collected data அப்படின்னு ஒரு பிரின்சிபல் இருக்கு. செகண்ட் பிரின்சிபல் என்னன்னா which is consumer focused is important is that notice, privacy notice. என்னன்னா இப்போ வந்து if you give your Aadhaar card to open a bank account or to have a or to get a SIM card, என்னன்னா notice talks about what policies and procedures the organization has in place, and it tells you, Mr. Dinesh Pandian, about, sorry, unga example I use pannirken, as to how your personal data is collected, used, retained and disclosed. இது நம்ம ஊர்ல பார்த்தா இதெல்லாம் நடக்கிறதே இல்லை. they are supposed to give a privacy notice, and as consumers நமக்கு என்னன்னா we have the right to choose and say yes or no. இல்ல இந்த இன்ஃபர்மேஷன் என்னால தர முடியாது இதனால, or explain to me எதுக்கு, why do you need it for your use அப்படின்னு. you have a right to choice and consent. இதான் இந்த third principle. so fourth principle என்னன்னா collection. இதான் வந்து it's very important. என்னன்னா corporates should collect personal information, அதாவது the minimum amount of personal information that is needed for their jobs. இல்லையா, SIM card வச்சுட்டு, let's say if you're paying by a credit card, if they need your credit history, okay, they ask for related set of data instead of your address, phone number, இது and all your family history. இல்ல, that's irrelevant information. So that's the fourth aspect, collection. அதாவது companies should collect the minimum amount of data to do whatever they need to do for their business objectives. Fifth என்னன்னா it's about using, retaining and disposing the information. இப்போ மிஸ்டர் கலீக் சார் சொன்னாங்க இல்லையா, இது வந்து ஃபர்ஸ்ட் டேட்டா வந்து எப்படி யூஸ் பண்றதுன்னு, கம்பெனிஸ் எப்படி டேட்டா யூஸ் பண்றாங்கன்னு இது consumers like us should know. அது ஒண்ணு. அதுக்கப்புறம் how they are retaining and storing the data, அதாவது செக்யூரா end-to-end encryption வழியா is it being stored well. And third important thing is disposal. இதுதான் மிஸ்டர் கலீக் சார் முன்னாடி ஒரு எக்ஸாம்பிள் சொன்னாங்க இல்லையா, if they don't need information, if they have used it for their business objectives, they have no right to the data. So வந்து கம்பெனிஸ், ஐ நோ இந்தியால இட்ஸ் நாட் ப்ரிவலண்ட், பட் நான் யூஎஸ்ல என்ன பார்த்திருக்கேன்னா ஜெனரலி வந்து ஒரு செவன் இயர்ஸ்க்கு வந்து கம்பெனிஸ் ரீடைன் டேட்டா, அண்ட் ஆஃப்டர் தட் தே டெலீட் இட் த்ரூ செக்யூர் மெக்கானிசம்ஸ். சும்மா அப்படியே பேப்பர் போய் இது குப்பை தொட்டிலும் போடுற மாதிரி அவ்வளோ ஈஸியா இல்லை. இட் ஷுட் பி ஷ்ரெட்டட். ஸோ வந்து டிஸ்போசல் ஆஃப் த டேட்டா இஸ் ஆல்சோ இம்பார்ட்டன்ட். ஸோ அதான் வந்து ஃபிஃப்த் பாயிண்ட். சிக்ஸ்த் பாயிண்ட் என்னன்னா ஆக்சஸ் டு டேட்டா. அதாவது ஆஸ் அ கன்சியூமர், and if I have shared information to say a company, one day I should be able to reach out to the company at any time to access my personal information. சரி, என்னெல்லாம் கலெக்ட் பண்ணிருக்கீங்க, இது வந்து let's say இப்போ வந்து வீடு மாறுறேன்னா my address should change. So you should be able to have access to your data and also be able to update it. And வந்து இப்போ ரீசெண்டா என்ன வந்திருக்குன்னா, in addition to access, in case they say, okay, so long I've provided this data, but one day I will not be able to provide this data. Let's say I cannot share my, let's say my address with you. Appadin sonna, there is a new principle called right to erasure. Adadi, it can be deleted. And the company should tell you that they have deleted it and with evidence. So adu வந்து 6th point. 7th point என்னன்னா, நான் எனக்கு தெரியும் நிறைய பாயிண்ட் சொல்றேன்னு, நான் இங்க. So 7th point என்னன்னா, it's disclosure to third parties னு ஒரு பாயிண்ட். அது என்னன்னா, in case வந்து let's say Reliance takes your information and they share it with BSNL and இது Vodafone and all those things. Okay, so வந்து in case they disclose information to third parties, அவங்க யாருக்கிட்டலாம் disclose பண்றாங்க, which parts of your data are being shared with them, அது எல்லாமே you should tell the consumer. 8th point என்னன்னா, இதான் வந்து security for privacy. This is the overlap area. அதாவது all the data that is collected is secured via end-to-end encryption. Only the right people should have access. அதாவது include accounting for security elements in your personal data. 9th point என்னன்னா, it's around quality of the data. இதான் நான் முன்னாடி சொன்னேன். அதாவது in case there is a need for a change to the data, let's say your address or phone number changes, you can tell the organization that this needs to be updated.
அதுக்கப்புறம் 10th point, which is the last principle, is monitoring and enforcement. அதாவது organization வந்து I am collecting these subsets of your data, this is how I'm using it, these are the third parties I'm sharing it, after 7 years it will be deleted. அதாவது once they've given you all of that, in case they violate any of this, then it calls for penalty, and this is where regulations comes into play. இங்க வந்து because it's not a heavily regulated thing, அதனால தான் இங்க bill இருக்கு, நமக்கு act இருக்கு, but then nothing happens, there is no penalty. So monitoring and enforcement, that's the 10th tenet. ரொம்ப ஒரு அருமையான பாயிண்ட் பிரியா. பட் இங்க ரெகுலேஷன்ன்றது இந்தியாவுல வந்து இல்லாம கிடையாது. பட் யூஎஸ்ஏவை கம்பேர் பண்ணும்போது we don't have security bills. பட் இப்ப ஆர்பிஐ இருக்கட்டும், அவங்களும் செட் ஆஃப் ப்ரோட்டோகால்ஸ். எங்களுக்கு வந்து சென்ட்ரலைஸ்டு பில் தானே இல்லை தவிர ஆர்பிஐக்கு தனியா ஒன்று இருக்கு, செபிக்கு தனியா ஒன்று இருக்கு. அதே மாதிரி HIPAA, like how you have for HIPAA in USA, we have different set of protocols, but we don't have a centralized system. But நீங்க சொல்ற மாதிரி இன்னும் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான பில் இல்ல. அத நாங்க வந்து லைக் we are processing it, and இந்த பிரதமர் மோடி கூறியது போல இந்த 2020 கண்டிப்பான முறையில் அது வரக்கூடும். அந்த ஒரு பாயிண்ட். And very thank you for sharing this 10 points, Priya. So என்னுடைய நெக்ஸ்ட் क्वेश्चन வந்து திரு ஐயா ரமா அவர்களிடம் என்னுடைய கேள்வி. சார், இப்போ கடைசி ஒரு 5 இருந்து 6 வருடங்களா வந்து இப்போ எல்லாருமே பாத்தீங்கன்னா அன்னெசரி லிங்க கிளிக் பண்ணாதீங்க, லிங்க கிளிக் பண்ணோம்னா ப்ராப்ளம் வரும்னு சொல்லிட்டு எல்லாருமே சொல்லிக்கிட்டு இருந்தோம். ஈவன் தோ எந்த ஓஎஸ்னாலுமே, அது iOS இருந்தாலும் சரி, ஆண்ட்ராய்டு போனா இருந்தாலும் சரி, அன்ஆத்தரைஸ் லிங்க் கிளிக் பண்ணா ஏதாவது ப்ராப்ளம் வரும்னு சொல்லி நம்ம ஒரு 3 to 4 இயர்ஸா இருந்துச்சு. இப்போ லாஸ்ட் ஒரு 1.5 to 2 இயர்ஸா இது எல்லா போலீஸோடைய அபிஷியல் பக்கங்கள்லயுமே அவங்க வந்து அட்வர்டைஸ்மெண்டாவே கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது அன்ஆத்தரைஸ் லிங்க் கிளிக் பண்ணாதீங்க, கிளிக் பண்ணா ஒரு மால்வேர் எஜெக்ட் ஆயிரும், உங்க போன்ல இருக்க டேட்டாஸ் தரவுகள் பறி போயிரும் அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட் ஒரு 1.5 இயர்ஸா வந்து போலீஸே வந்து டைரக்டா அவேர்னஸ் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அது இந்த லாக்டவுன் பீரியட்ல பாத்தீங்க அப்படின்னா எக்கச்சக்கமான அவேர்னஸ் அண்ட் எக்கச்சக்கமான லைக் அந்த கன்சல்டேஷன் வந்து இந்த போலீஸ் டிபார்ட்மெண்டே கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இதெல்லாம் வந்து ஒரு 1.5 வருஷமா நடந்துகிட்டு இருக்கு. ஆனா 2017லயே பெகாசஸ் அப்படின்ற ஒரு இஸ்ரேலோடைய ஒரு வைரஸ் வந்து நம்மளுடைய இந்தியாவுல வந்து அதன் தாக்கத்தை வந்து நம்மளுக்கு வந்து ஊன்றி இருக்கு. அதே மாதிரி அந்த பெகாசஸ் வைரஸ்ன்றது நம்ம தொட்டாவே தேவை கிடையாது, அந்த போனையோ அந்த மெசேஜ் நம்ம ஓபன் பண்ணாலே பரவிடும் அப்படின்னு ஒரு உள்நோக்கூட நிறைய ஆர்டிகல்ஸ் எல்லாமே 2017 இருக்கு. சோ அப்படிப்பட்ட வைரஸ்களே வந்து இந்தியாவுல அந்த டேட்டா திருடுறதுக்காண்டி வந்தது ஒரு பக்கம் இருந்தாலும், பட் இப்போ எல்லாருமே சொல்றது வந்து என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, பேசிக்கா லிங்க கிளிக் பண்ணிட்டோம் அப்படின்னாலே நம்ம டேட்டா போயிடும், அது iOS இருந்தாலும் சரி, ஆண்ட்ராய்டா இருந்தாலும் சரி அப்படின்னு ஒரு கருத்து இருக்கு. அதே மாதிரி என்னுடைய நண்பர் ஒருத்தர் வந்து இப்போ ரீசெண்டா பேசிக்கிட்டு இருந்தாரு. அவர் என்ன சொன்னாரு, இப்ப நான் ஒரு புது போன் வாங்கியிருக்கேன், அந்த போன்ல வந்து நான் ஓடிபி எல்லாம் என்ட்ரி பண்ண தேவையில்ல, ஆட்டோமேட்டிக்கா அதுவே வந்து அந்த ஓடிபியை எடுத்துக்கிட்டு எனக்கு டிரான்சாக்ஷன் பண்ணிருந்தாரு. இதை வந்து அவர் வந்து ஒரு பெருமைக்குரிய ஒரு விஷயமா பார்த்தாரு திரு ரமா சார் அவர்களே. பட் நம்மளுடைய கான்செப்ட்ல இது வந்து ஒரு பெருமைக்குரிய விஷயமே கிடையாது. அந்த அப்ளிகேஷன் வந்து அந்த ஓடிபியை ரீட் பண்ணுது அப்படின்னா அந்த அப்ளிகேஷன்னால அந்த போன்ல இருக்க எல்லாத்தையுமே ரீட் பண்ண முடியும். பேசிக்கா இட்ஸ் நாட் ஒன்லி ரீடிங் த ஓடிபி, அது வந்து எல்லாத்தையுமே ரீட் பண்ணுது. அது வந்து இவங்களுக்கு வந்து அதாவது எப்படின்னா ஒரு சின்ன விஷயத்தை காமிச்சு பெரிய விஷயங்கள் நடக்குது. when it comes into a secure applications இது ப்ராப்ளம் கிடையாது. ஒரு அன்செக்யூர் அப்ளிகேஷன்ஸ்ல இந்த மாதிரி ஓடிபி ரீட் பண்ண அக்சஸ் கொடுத்தோம்னா ப்ராப்ளம் வருது. இது எல்லாமே ஒரு பக்கம் இருந்தாலும் ஜெனரலா வந்து ஒரு டாபிக் என்ன வருது அப்படின்னா, ஐபோன் வந்து சேஃப், ஆண்ட்ராய்டு போன் வந்து சேஃப் கிடையாது. பேசிக்கா ஐபோன் வந்து சேஃப், ஆண்ட்ராய்டு போன் வந்து சேஃப் கிடையாது. நம்ம இவ்வளவு நேரம் பார்த்த டாபிக்ல எல்லாத்துலயுமே பாத்தீங்க அப்படின்னா இதுல ஒரு முக்கியமான மெக்கானிசம் வந்து லைக் ஆண்ட்ராய்டு வந்து இந்த ஓடிபி எல்லாம் வந்து ஈஸியா அட்டாக் பண்ணிரும், பட் iOS வந்து ரொம்ப செக்யூர்னு சொல்றாங்க. இது வந்து நாங்க ஒரு ட்ரூத்தா பார்க்கலாமா, ஒரு மித்தா பார்க்கலாமா? திரு ரமா சுப்பிரமணியன் சாரிடம் இந்த கேள்வி நான் வந்து கேட்கிறேன். தினேஷ், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் கேள்வி. கொஞ்சம் பேக்ரவுண்ட் பார்க்கலாம் அதுக்கு. இந்த ஐபோன் சரி iOS வர்சஸ் ஆண்ட்ராய்டு இந்த டிபேட் ரொம்ப நாளா போயிட்டு இருக்கு. இதுக்கு முன்னால பாத்தீங்கன்னா இந்த போன்ஸ் எல்லாம் வரதுக்கு முன்னால யார் என்ன டிபேட் பண்ணிட்டு இருந்தோம், விண்டோஸ் வர்சஸ் லைனக்ஸ் சொல்லிட்டு இருந்தோம். விண்டோஸ் வந்து செக்யூர் இல்லை, லைனக்ஸ் ரொம்ப செக்யூர் எல்லாம். பட் இங்க பாத்தீங்கன்னா உலகத்துல எல்லா நியூஸ் பேப்பரும் எழுதினாங்க, எல்லா மேக்சினும் சொல்றாங்க விண்டோஸ் இஸ் நாட் செக்யூர், லைனக்ஸ் செக்யூர். ஆனா மக்கள் எதை விரும்பினாங்க? எவ்வளவு விண்டோஸ் இன்ஸ்டலேஷன், எவ்வளவு லைனக்ஸ் இன்ஸ்டலேஷன் உங்களுக்கே தெரியாது. எண்ட் ஆஃப் தி டே அவங்க என்ன மக்கள் என்ன பாக்குறாங்க, எனக்கு கன்வீனியன்ஸ் இருக்கா இல்லையா பாக்குறாங்க. நான் எல்லா இடத்தையும் பேசும்போது சொல்லுவேன், இன்னைக்கு பிகஸ்ட் பேட்டில் இஸ் பேலன்சிங் பிட்வீன் செக்யூரிட்டி வர்சஸ் கன்வீனியன்ஸ். ஓகே,
இப்போ அந்த இஷ்யூ இதுல வரல. பட் அது இல்லாம கூட பாத்தீங்கன்னா இந்த டிபேட் போயிட்டே இருக்கு. இன்னொன்று பாத்தீங்கன்னா இந்த டிபேட் வந்து எவ்ரி இயர் ஆரம்பிக்கும். திருப்பி இன்னைக்கு ஆரம்பிப்பீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு காரணம் இருக்கலாம். இந்த ரீசென்ட்லி they have found 55 vulnerabilities in iOS. அதில் 11 வந்து கிரிட்டிக்கல்ங்கிறாங்க, 29 ஹை, 13 மீடியம், 2 லோங்கிறாங்க. இப்போ டிபேட் திரும்பி ஆரம்பிச்சிருது, iOS வேணுமா ஆண்ட்ராய்டு வேணுமா. பட் த ஃபேக்ட் ரிமைன்ஸ், நம்பர் ஆஃப் வல்னரபிலிட்டிஸ் பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்டு ரிப்போர்ட்டட் வல்னரபிலிட்டிஸ் நிச்சயமா அதிகம். ஐ கிவ் 2 ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஃபார் திஸ். ஒரு வெப்சைட் இருக்கு, நீங்க நிச்சயம் பார்த்துருப்பீங்க, 9game.com அப்படின்னு. அது ஏன் இம்பார்ட்டன்ட் வெப்சைட்னா, இட் இஸ் நோட்டோரியஸ் பிகாஸ், பாப்புலர் நோட்டோரியஸ் பிகாஸ் மேக்ஸிமம் வல்னரபிள் அப்ளிகேஷன் அந்த வெப்சைட்ல டவுன்லோட் ஆகுது. லாஸ்ட் ரிஸ்க் ஐக்யூ சர்வே பண்ணாங்க, லாஸ்ட் குவார்டர் ஆஃப் 2019, ஆல்மோஸ்ட் 1 year ago, 61,669 malicious applications got downloaded from here. கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா பிளே ஸ்டோர்ல வந்து 25,647 malicious application டவுன்லோட் ஆயிருக்கு. பட் ரொம்ப நல்ல நம்பர். ஏன்னா 2018ல இந்த நம்பர் வந்து 1,08,770 ஆர் 76% குறைஞ்சிருக்கு வல்னரபிள் அப்ளிகேஷன்ஸ். இது ஒரு பக்கம் இருக்குங்க. இஃப் யூ லுக் அட் ஆப்பிள், எல்லா கிரிட்டிக் பேசும்போது சொல்லுவாங்க, ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லுவாங்க, ஆப்பிள் ட்ரீட்ஸ் த அப்ளிகேஷன் ஸ்டோர் லைக் ஃபோர்ட் நாக்ஸ் அப்படிம்பாங்க. ஃபோர்ட் நாக்ஸ் வந்து ரொம்ப வெல் ப்ரொடெக்டட் பிரிசன் மாதிரி. ஸோ ஒரு பர்செப்ஷன் வந்துருது மைண்ட்ல, இந்த மாதிரி ஆப்பிள் வில் ட்ரீட் இட் செக்யூர்லி. அதுக்கு காரணம் இருக்கு. நீங்க ஆப் டெவலப் பண்றீங்க, அதை ஆப்பிள் ஆப் ஸ்டோருக்கு அனுப்புறீங்க, பிளே ஸ்டோர் அனுப்புறீங்க. த சான்சஸ் ஆர் பிளே ஸ்டோர் வில் அக்செப்டட் மச் ஃபாஸ்டர் தென் ஆப்பிள் வில் அக்செப்டட். என்ன சொல்றாங்க, ஸ்க்ரூட்டினி கம்மியா இருக்குங்கிறாங்க. செகண்ட், காஸ்ட் ஆஃப் அக்செப்டன்ஸ் இஸ் ஆல்சோ லோ இன் பிளே ஸ்டோர் கம்பேர்ட் டு ஆப்பிள். இதெல்லாம் என்ன, அது நிறைய அப்ளிகேஷன் கூகுளோட பிளே ஸ்டோர்ல போயிடுது, which is even good. Yes, registered by Apple. So you can't say statistically that Apple is safe and Google is not safe. I'll give a small example. Last quarter, that is quarter ending 30th September 2020, Apple has paid out $288,500 as bug bounty for people who found vulnerabilities in their applications. என்ன காட்டுதுங்க? There are vulnerabilities. The point is, what is the number? The numberக்கு என்ன பேக்ரவுண்ட் நீங்க பார்க்கணும்னா, எவ்வளவு ஆப் ஆப்பிள் ஓடுது, எவ்வளவு ஆப் கூகுள் ஓடுது. Supposing you say I got 100 apps of iStore, 1,000 apps of, let's take, Play Store, and both of us have got 20% vulnerable applications. This will be 20, that will be 200. So number will always be bigger. இந்த ஃபேக்டர்ஸ் எல்லாம் கன்சிடர் பண்ணப்போ தான் நம்ம சொல்ல முடியும் whether apps in iStore is safe or apps in Google's Play Store is safe. சார், அப்போ நம்ம வந்து இப்போ லைக் பேசிக்கா அந்த எட்வர்ட் ஸ்னோடன் வந்து கடைசியா வந்து இந்த அமெரிக்கா NSA இருந்து வெளியே வந்தபோது அவர் சொன்னார் தெரியுமா சார், ஒரு கருத்துக்கள் பதிவிட்டாரு. அதாவது எந்த ஒரு விஷயத்துல இன்டர்நெட் வந்து புகுறதோ, அதாவது எனி டிவைசஸ், எனி IoT டிவைசஸ் which internet is being secured, it's not safe அப்படின்னு சொன்னார்ல சார். அது வந்து ஒரு உண்மையான கருத்து அப்படின்றது நீங்க சொல்றது மூலமா நம்ம நிரூபணம் பண்ணிக்கலாமா சார்? பண்ணிக்கலாம். இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்றாங்க, நீங்க ரொம்ப கரெக்டா ஒன்று சொன்னீங்க. இன்டர்நெட் எதுல தொட்டாலும் அது ப்ராப்ளம் வரும் அப்படின்னு. ரொம்ப நாள் என்ன சொல்லிட்டு இருந்தாங்க, இந்த ஸ்காடா சிஸ்டம்ஸ் இருக்கு இல்லைங்களா, எலக்ட்ரிசிட்டி சப்ளை, வாட்டர் சப்ளை, நியூக்ளியர் பிளான்ட் ஸ்காடால ஓடுது. ஐபி அட்ரஸ் ஐபியில் ஓடாது, ஸ்காடால ஓடாது. என்ன சொன்னாங்க எங்களுக்கு ரொம்ப நாளா, ஸ்காடா இஸ் சாக்ரோசாங்க்ட், இது ஒன்றும் பண்ண முடியாது, அவங்களால தொடவே முடியாது, பெஸ்ட் பெல்ட் அப்படின்றாங்க. அதே ஸ்காடாவை ஒரு வேர்ம் போய் அழிச்சிடுது. எக்ஸாம்பிள் எங்க, ஈரான்ல நெட்டான்ஸ் நியூக்ளியர் ரியாக்டர் ஷட் டவுன். இன்வெஸ்டிகேட் பண்ண என்ன பார்த்தாங்க, இந்த வேர்ம் ஒரு விண்டோஸ் சிஸ்டம்ல உட்காந்துருந்தது. The policies don't connect Windows to SCADA. Simple policy. நாங்கள் எல்லா இடத்தையும் எழுதுவோம், விண்டோஸும் ஸ்காடாவும் ஒரு ஏர் கேப் இருந்தே ஆகணும்னு. அந்த ஏர் கேப் ரிமூவ் பண்ணாங்க, அந்த வேர்ம் உள்ள போயிடுது. ஸோ அந்த கருத்து ரொம்ப உண்மையான கருத்துங்க. இன்டர்நெட் இதான தொட்டுதுன்னா it will have problem only because the structure, the architecture of internet is like that. இப்ப இன்டர்நெட் கண்டுபிடிச்சார் சொல்லுவாரு, இந்த மாதிரி எனக்கு என்னெல்லாம் ஆப்ஜெக்டிவ், அவர் 3 ஆப்ஜெக்டிவ் சொன்னாருங்க. ஆப்ஜெக்டிவ் நம்பர் 1, without inhibition connectivity must be established.
If I stop communication, it will rebuild itself. Third, very important objective. இப்போ நம்ம நீங்களால பேசிட்டு இருக்கோம். Let's take the communication goes via third person. சரவணன் வெளியே போகுது. இப்போ நான் கூட டேரக்டா பேசல, நான் சரவணன் கிட்ட பேசுறேன், சரவணன் கிட்ட பேசுறாரு. Saravana should be able to add value to the communication. இது திருப்பி பாருங்க இது. It is violative of confidentiality, violative of integrity. இப்போ இன்னைக்கு சொல்றதுல செக்யூரிட்டி இது. இது ஆப்ஜெக்டிவ் இல்லை இன்டர்நெட்டுக்கு. இன்டர்நெட் ஆப்ஜெக்டிவ் வேற. நம்ம என்ன பண்ணோம், அந்த இன்டர்நெட் எடுத்து கமர்ஷியலைஸ் பண்ணோம். இந்த கமர்ஷியலைசேஷன் ப்ராசஸ்ல முக்கியமான ஆப்ஜெக்ட்ஸ் விட்டுட்டோம். பிகாஸ் அது நம்ம கன்வீனியன்ட் இல்லை. அப்புறம் என்ன பிளேம் பண்றோம்? இன்டர்நெட் இஸ் நாட் செக்யூர். இன்டர்நெட் இஸ் நாட் meant to be secure. இது வந்து இந்த கருத்துக்கள் வந்து சார் இப்போ பேசிக்கா எல்லா அப்ளிகேஷனுமே வந்து இந்தியாவுல வந்து ஃப்ரீ வெர்ஷன்ஸ் தான் கொடுத்துட்டு இருக்காங்க, which is working on the surveillance capitalism theory. அப்படின்னும் போது நம்மளுடைய விஷயங்கள் வந்து செக்யூர்ன்றது எந்த அளவுக்கு சொல்ல முடியாதுன்றத ஒரு அப்பட்டமான கருத்தா வந்து நம்ம ஏத்துக்கலாம். பட் அதுக்கும் வந்து நம்ம பெய்டு வெர்ஷன்ஸ் போனோம் அப்படின்னா கண்டிப்பா நம்மளுக்கு செக்யூரிட்டி இருக்கு அப்படின்ற ஒரு கருத்தை வச்சுக்கலாம் சார். இப்போ என்னுடைய கேள்வி வந்து அடுத்ததா திரு காளிதாசன் சார் அவர்களிடம் நான் கேட்கிறேன் சார். அதாவது ஒரு எம்என்சி நிறுவனம், அதாவது ட்விட்டர் போன்ற ஒரு எம்என்சி நிறுவனம் உலகத்தில் உள்ள அனைத்து விஐபிகள், அதாவது விவிஐபிகள், பிரசிடென்ட்கள், பிரைம் மினிஸ்டர்கள், அவர்கள் வந்து ஒரு ட்வீட் போடக்கூடிய ஒரு அபிஷியலா டிக்ளேர் பண்ணக்கூடிய ஒரு நிறுவனத்தின் கணக்குகள் ஹேக் செய்யப்பட்டது. இப்ப ரீசெண்டா வந்து இந்த ட்விட்டர் ஹேக் நடந்தது. அந்த ட்விட்டர் ஹேக் பண்ண அந்த பையனுக்கு வந்து வெறும் 17 வயது மட்டுமே தான் ஆயிருந்தது, ரைட்டுங்களா? சோ இப்போ அந்த பிட்காயின் ஹேக் நடந்ததுக்கு அப்புறம் எல்லாருமே பாத்தீங்க அப்படின்னா இந்த காலேஜ் டேஸ்லயும் சரி, இந்த அதாவது ஒரு பருவ வயது பசங்க எல்லாருமே சொல்லக்கூடியது, ஓ அக்கௌண்ட் நான் ஹேக் பண்ணிடுவேன், ஓ ஃபேஸ்புக் அக்கௌண்ட் நான் ஹேக் பண்ணிடுவேன், எனக்கு அது தெரியும் இது தெரியும், ஓ அக்கௌண்ட் நான் ஈஸியா ஹேக் பண்ணிடுவேன், ஓ ஈஸியா ஹேக் பண்ணி நான் ஏதாவது பண்ணிடுவேன்னு சொல்லிட்டு இவங்களுக்குள்ள விளையாட்டுத்தனமான ஒரு பேச்சா இருந்தாலும், என்னுடைய கேள்வி திரு காளிதாசன் சார் அவர்களிடம் என்ன அப்படின்னா, இது உண்மையிலேயே சாத்தியமா சார்? ஒரு எம்என்சி ஃபேஸ்புக் மாதிரியான ஒரு எம்என்சி நிறுவனமோ, ஒரு இன்ஸ்டாகிராம் மெயின்டைன் பண்ணக்கூடிய ஒரு டேட்டா சர்வரே வச்சுக்கூடிய நிறுவனத்துல அவ்வளவு பேரு ஒரு செக்யூரிட்டிக்கு வால்ல ஒர்க் பண்ணக்கூடிய இவ்வளவு பேர் இருந்துமே, லைக் இந்த மாதிரி ஒரு நார்மலான ஒரு சராசரி மனிதர் வந்து இதை ஹேக் பண்ணக்கூடிய ஒரு ஒரு யதார்த்தம் இருக்கிறதா திரு காளிதாசன் சார் அவர்களிடம் இந்த கேள்வியை நான் கேட்கிறேன். தினேஷ், ஹேக்கிங்கான ஒரு புரிதலே முதல்ல இந்தியாவில வந்து ரொம்ப கம்மி. என்ன கேட்டனா, ஜென்ரலா வந்து ஸ்டூடெண்ட்ஸ் கம்யூனிட்டி மட்டும் கிடையாது, எல்லா டொமைன் செக்மெண்ட்ஸ் ஆஃப் பீப்புள்ஸுமே சொல்ற ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, பப்ளிக் ஃபோரம்ல வந்து உங்களோட டேட்டாஸ் வந்து ஈஸியா வந்து ஹேக் பண்ணலாம். ஸோ ஃபேஸ்புக் கேன் பி ஹேக்ட் ஈஸிலி, இன்ஸ்டாகிராம் கேன் பி ஹேக்ட் ஈஸிலி, ட்விட்டர், லிங்க்டின், அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்றாங்க. பட் அதுக்காக நான் ஹேக் பண்ண முடியாதுன்னு நான் சொல்ல விரும்பல. பட் ஹேக்கிங்ல வந்து சரியான புரிதல் இல்லைன்னு தான் நான் சொல்றேன். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப ஹேக்கிங் இவங்க சொல்ற விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு வீடு இருக்கு, அந்த வீட்டுல வந்து கம்ப்ளீட்டா வந்து எல்லா சைடுமே லாக் பண்ணிட்டாங்க, ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு பூட்டு இருக்கு, திருட வந்து அதுக்குள்ள போகணும்னு நினைக்கிறான். அந்த திருட என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எங்க லூப் ஹோல் இருக்கு, அதாவது செக்யூரிட்டியில வந்து எங்க லூப் ஹோல் இருக்கு அப்படின்றத அந்த லூப் ஹோலை ஐடென்டிஃபை பண்ணி அந்த லூப் ஹோலை அட்டாக் பண்றது பேர் தான் ஹேக்கிங். ஆனா இந்தியால ஹேக்கிங் என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம வீடெல்லாம் க்ளோஸ் பண்ணிடுவோம், பெரிய பெரிய பூட்டா போடுவோம், ரொம்ப ஸ்ட்ராங்கான பூட்டா போடுவோம், ஆனா வந்து சாவியை மறந்து கதவுக்கு மேலேயே வச்சுட்டு போயிடுவோம். சோ திருட வந்து பூட்டை திறந்து உள்ள போயிட்டு எடுத்துட்டு போயிடுவான். சோ திருப்பி வந்ததுக்கு அப்புறம் நம்ம என்ன நினைப்போம், someone is hacked, யாரோ என் வீட்டை வந்து பூட்டை உடைக்காமே திருடிட்டாங்க. பூட்டை உடைக்கான அவசியமே இல்லையே, கதவுக்கு மேலேயே சாவி இருக்குல்ல. சோ அதுக்காக தான் எங்களை மாதிரி எக்ஸ்பர்ட்ஸ் வந்து நிறைய சொல்ற விஷயம் என்னன்னா, ப்ளீஸ் டோன்ட் ஷேர் யுவர் பாஸ்வேர்ட் வித் எனிஒன். ஈஸியா ஹேக் பண்ற மாதிரி பாஸ்வேர்ட்ஸ் வைக்காதீங்க. இந்தியன்ஸோட பேசிக் மைண்ட் செட் என்னன்னு கேட்டீங்கன்னா, we are very weak. என்னன்னு கேட்டீங்கன்னா, பாஸ்வேர்டை ரொம்ப சிம்பிளா ஞாபகம் வச்சுக்கணும்னு சொல்லிட்டு டேட் ஆஃப் பர்த், டேட் ஆஃப் ஆனிவர்சரி, ஒய்ஃபோட நேமு, டாட்டரோட நேமு, ஸோ இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன விஷயம் கம்யூனிகேஷனை சுத்தி தான் நம்மளோட பாஸ்வேர்ட்ஸ் எல்லாமே இருக்கு. there is no strong passwords. எத்தனை பேர் வந்து நியூமரிக் சிம்பிள்ஸ், ஸ்பெஷல் கேரக்டர்ஸ்லாம் வச்சு ஃபிக்ஸ் பண்றாங்கன்னு நினைக்கிறீங்க? ஸோ அந்த மாதிரி விஷயத்துக்காக தான் நிறைய பேர் வந்து இப்போ நிறைய நீங்க இந்த
பேங்கிங் ஆப்ஸ், ஃபினான்ஷியல் ஆப்ஸ்லாம் நீங்க கிரியேட் பண்ணும்போது அதுலயே கம்பல்சரி கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் ஏதாவது நீங்க வந்து யூஸ் பண்ணணும், நியூமரிக் கம்பல்சரி யூஸ் பண்ணணும், ஆல்பபெட்டிக் வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்னு ஒரு கம்பல்சரி ஆப்ஷன்ஸ் ஏன் கொடுத்துருக்காங்கன்னா பாஸ்வேர்ட் ஸ்ட்ராங் ஆகலாம். இது ஒரு பக்கம் இருக்கும்போது இன்னொரு சைட் ஹேக்கிங் பாசிபிளா அப்படின்னு கேட்டா அஃப்கோர்ஸ் இட்ஸ் பாசிபிள். ஏன் பாசிபிள் இல்ல சார்? என்ன சார் நீங்க ஹேக்கிங் பாசிபிள்னு சொல்றீங்க? அப்போ வந்து அவன் இப்ப நீங்க சொன்ன மாதிரி வந்து ஹானரபிள் பிரைம் மினிஸ்டர், பிரசிடென்ட்லாம் அபிஷியலா வந்து அவங்களோட கருத்துக்களை வந்து ட்விட்டர் மூலியமா தான் இப்ப சொல்லிட்டு இருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு சமூக வலைத்தளம் வந்து ஹேக்கிங் பாசிபிலிட்டி இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா அஃப்கோர்ஸ் இருக்கு. அது இருக்கு இல்லைன்றதை விட ஒரு சிம்பிள் லாஜிக் தான். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்தியால we are all using paid unpaid version. யாருமே காசு கொடுத்து எதையுமே யூஸ் பண்ணல. அஃப்கோர்ஸ் we are correct. நம்ம காசு கொடுத்து வாங்குற ஒரே ஒரு பொருள் போன், கம்ப்யூட்டர், லேப்டாப் அண்ட் we are paying இன்டர்நெட் கனெக்ஷன். அதை தவிர நம்ம உள்ள யூஸ் பண்ற எல்லா விஷயமே ஃப்ரீ. ஒருத்தர் ஃப்ரீயா கொடுக்கும் போது அவங்க கிட்ட என்ன மாதிரியான ஒரு செக்யூரிட்டி நீங்க வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும்? இதுக்கு ஒரு சிம்பிள் விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ரீசெண்டா நீங்க ஒரு லாஸ்ட் 1 இயரா பார்த்திருப்பீங்க, ஜிமெயில உங்களுக்கு ஏதாவது ஒரு மெயில் வந்தது அப்படின்னா அந்த மெயில ஃபுல்லா நீங்க படிச்சு பார்த்ததுக்கு அப்புறம் கீழே வந்து ஜிமெயிலே வந்து அதுக்கான ஒரு ரிப்ளை கொடுத்துருக்கோம். ஒரு லைன்ல தேங்க்யூ ஃபார் யுவர் மெயில், அக்செப்டட் அந்த மாதிரி ஒரு கண்டென்ட் கொடுத்துருப்பாங்க. நம்மள என்ன பண்ணுவோம், கண்டென்ட்டை படிச்சு பார்ப்போம். நம்ம பிரெயின்ல வந்து ஆட்டோமேட்டிக்கா ஓகே தேங்க்யூ ஃபார் தி மெயில், தேங்க்யூ ஃபார் யுவர் ரெஸ்பான்ஸ், தேங்க்யூ ஃபார் தி அக்செப்டன்ஸ் அப்படின்னு தான் கிளிக் பண்ண தோணும். அது அவனே கொடுத்துருப்பான். ஸோ இந்த மெயில் அவன் ரீட் பண்ணாம எப்படி அந்த மாதிரி கமெண்ட் அவன் கீழே கொடுக்க முடியும், ரிப்ளை கொடுக்க முடியும்? ஸோ எங்க என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம ஃப்ரீயா யூஸ் பண்றதுதான் பிரச்சனை. நம்ம ஃப்ரீயா யூஸ் பண்ற வரைக்கும் நம்ம யாரையுமே கேள்வி கேட்க முடியாது. கண்டிப்பா சார். அதான் அந்த சர்வேலன்ஸ் கேபிட்டலிசம் தியரியில தான் வந்து இங்க எல்லாத்தையுமே நம்ம ஃப்ரீயா கொடுத்து நம்ம டேட்டாக்குள்ள ஃபுல்லா எடுத்து நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றத கருத்தை முன்வைக்கிறீங்க சார். பேசிக்கா அதாவது எல்லாத்தையுமே ஃப்ரீ வெர்ஷனா கொடுத்துறாங்க. நம்ம சாஃப்ட்வேர் லேயர்ல நம்ம யூஸ் பண்ணும்போது நீங்க சொன்ன மாதிரி ஹார்ட்வேர் லேயர்ல நம்ம காசு கொடுத்து வாங்குறோம், சாஃப்ட்வேர் லேயர்ல வந்து நம்ம எல்லாத்தையுமே ஃப்ரீயா கொடுக்குறோம். நம்ம டேட்டாக்களை வந்து அவங்க எண்ட் யூசர் EULA வந்து அவங்க டேட்டா யூஸ் பண்ணுவேன்னு சொல்லிட்டு தான் அவங்க வந்து அமெண்ட்மெண்ட் வந்து நம்ம போட்டு யூஸ் பண்றாங்க. சோ இந்த ஒரு நேரத்துல சார் இப்போ அதாவது ஒரு பெண்ணினுடைய டேட்டா வந்து எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட், அதாவது இப்ப திரு பிரியா அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவிலேயும் பணியாற்றிட்டு இருக்காங்க, யூஎஸ்ஏலயும் போய் பணியாற்றிட்டு இருக்காங்க. யூஎஸ்ஏல போய் இருந்திருக்காங்க, முதல்ல இந்தியாவில ஒர்க் பண்ணிருக்காங்க, அதுக்கப்புறம் யூஎஸ்ஏல போய் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. பேசிக்கா இந்தியாவில வந்து ஒரு பெண்ணுடைய டேட்டா வாங்கும் போது அது எந்த அளவுக்கு சென்சிட்டிவ், அதாவது எந்த ஒரு டாக்குமெண்டேஷனே போடாம டேட்டாவை நம்ம எல்லா இடத்துலயுமே கொடுத்துறோம், இன்க்ளூடிங் அப்ளிகேஷன் ஸ்விக்கி, ஊபர் டேட்டா எல்லாத்துலயுமே கொடுத்துறோம். பட் நம்ம வந்து யூஎஸ்ஏல போகும்போது இந்த மாதிரி ஒரு டேட்டா கொடுக்கும் போது எந்த மாதிரி அவங்க ஒரு ரெகுலேஷன்ஸ் வச்சிருக்காங்க, அது இல்ல இந்தியாவையும் யூஎஸ்ஏவையும் பொறுத்தளவு ஒரே மாதிரி டேட்டா கலெக்ஷன் வந்து இருக்கா அப்படின்றத பிரியா மேடத்துல நான் வந்து ஒரு கேள்வியை கேட்கிறேன். ஐ திங்க் அவங்க மைக் வந்து கொஞ்சம் ப்ராப்ளமா இருக்குன்னு நினைக்கிறேன். திரு காளிராஜன் சார், பிரியா மேடம் நான் உங்கள்கிட்ட திருப்பி வரேன். திரு காளிராஜன் சார், இப்போ என்னுடைய அடுத்த ஒரு நம்மளுக்கு இன்னும் ஒரு 10 நிமிடங்கள் தான் இருக்கு. நம்ம அதுக்குள்ளே என்னோட இன்னொரு கேள்வி, இப்போ ரீசெண்டா வந்து நேஷனல் சைபர் செக்யூரிட்டி பாலிசி 2020 வந்து நம்ம அஜித் ஜோவல் சார் வந்து இப்ப ரீசெண்டா ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அவர் வந்து என்ன சொல்லிருக்காருன்னா 500% வந்து இந்த கிரைம்ஸ் வந்து சைபர் கிரைம்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு இந்த கடந்த 2 வருடங்கள்ல. சோ கண்டிப்பான முறையில் இந்த நேஷனல் சைபர் செக்யூரிட்டி பாலிசி இப்ப கொண்டு வந்தே ஆகணும், அது வந்து ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு விஷயமா வந்து நான் பாக்குறேன்னு சொல்லிட்டு இப்ப ரீசெண்டா நேஷனல் சைபர் செக்யூரிட்டி அஜித் ஜோவல் சார் சொல்லியிருக்காரு சார். இதை உங்களுடைய வியூல வந்து எப்படி பாக்குறீங்க சார்? கொஞ்சம் ஷார்ட்டா சொன்னீங்கன்னா it will be useful for all. நேஷனல் சைபர் செக்யூரிட்டி பாலிசி எதுக்காக இதை கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு கேட்கும்போது பாத்தீங்கன்னா, இந்தியாவில் வந்து சைபர் கேசஸ் ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படின்றது ரொம்ப கம்மியா இருக்கு. ஆஸ் பர் நேஷனல் கிரைம் ரெக்கார்ட் பியூரோஸ் வந்து பாத்தீங்கன்னா கேஸ் ரிஜிஸ்ட்ரேஷனுக்கும் ஆனா சைபர் கேசஸ் வந்து ரிஜிஸ்டர் ஆகாம அன்ரிஜிஸ்டர்ட் கிரைம்ஸ் கம்பேர் பண்ணும்போது அன்ரிஜிஸ்டர்ட் கிரைம்ஸ் வந்து அதிகம். ஸோ அதுக்காக இத்தனை நாளா நம்ம என்ன பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்வெஸ்ட்மெண்ட், சைபர் இன்வெஸ்ட்மெண்ட், செக்யூரிட்டி இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து இந்தியாவில் ரொம்ப கம்மியா இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் தான் இப்போ இந்த நேஷனல் சைபர் செக்யூரிட்டி பாலிசிஸ்ல வந்து நிறைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து உள்ள புல் பண்ணியிருக்கோம். இதுல நிறைய குளோபல் ஃபண்ட்ஸும் உள்ள வந்திருக்கு.
ஸோ நிறைய குளோபல் ஃபண்ட்ஸ் வந்து எதுக்காக யூட்டிலைஸ் பண்றாங்க? இப்போ இதுல வியூவர்ஷிப் வந்து இண்டஸ்ட்ரியல்ஸா இருந்தா, ஸ்டூடெண்ட்ஸா இருந்தாலும், இந்த நேஷனல் சைபர் செக்யூரிட்டி பாலிசிஸ், கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா இஸ் இன்வெஸ்டிங் மோஸ்ட் ஆஃப் தி ஃபண்ட்ஸ் இன் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ஐஓடி. ஸோ ஐஓடிலையும் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்லையும் நிறைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து இப்போ இந்தியா இந்த புது நேஷனல் சைபர் செக்யூரிட்டி பாலிசியில கொண்டு வராங்க. ஸோ இந்த நேஷனல் சைபர் செக்யூரிட்டி பாலிசி இஸ் பியூர்லி ஃபார் செக்யூரிட்டி மெஷர்மெண்ட்ஸ் அண்ட் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டெவலப்மெண்ட். ஸோ நீங்க எந்த துறையை எடுத்துக்கிட்டாலும் அதுல ஒரு இப்போ சொல்லுங்க சார், சொல்லுங்க ப்ளீஸ் முடிச்சிருங்க சார். சைபர் செக்யூரிட்டி இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த நேஷனல் சைபர் செக்யூரிட்டி பாலிசிஸ் வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ பீப்புள்ஸ் யங் ஜெனரேஷன்ஸ் ப்ளீஸ் ஃபோக்கஸ். நிறைய சைபர் செக்யூரிட்டி ஓப்பனிங்ஸ் நிறைய இருக்கு. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் ப்ளீஸ் டோன்ட் கான்சென்ட்ரேட் ஒன்லி ஆன் டெவலப்பிங் அண்ட் டெஸ்டிங் இண்டஸ்ட்ரீஸ். ஸோ கம்ப்யூட்டர் ஐடி ப்ரோக்ராம் அப்படின்னும் போது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா டெவலப்பிங் அண்ட் டெஸ்டிங் மட்டும்தான். ஸோ அது இல்லாம செக்யூரிட்டி ஆஸ்பெக்ட்ஸ் இருக்கு, செக்யூரிட்டி மெஷர்மெண்ட்ஸ் இருக்கு, ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் இருக்கு, ஆடிட்டிங் இருக்கு. ஸோ இந்த மாதிரி நிறைய துறையில இந்தியா வந்து நிறைய விஷயங்கள் வந்து இப்போ பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கான பெரிய விஷயம் தான் இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், மிஷின் லேர்னிங். ஸோ அது அக்ரிகல்ச்சர்ல கொண்டு வர போறாங்க, ஆல்ரெடி கொண்டு வந்துட்டாங்க. அக்ரிகல்ச்சர்ல கொண்டு வராங்க, ஃபினான்ஷியல்ல கொண்டு வராங்க, எலக்ட்ரானிக்ஸ், மெக்கானிக்கல் இண்டஸ்ட்ரீஸ், இந்த மாதிரி எல்லா துறையிலுமே கொண்டு வராங்க. ஸோ இதற்கான ஓப்பனிங்ஸ் அதிகமா இருக்கு. ஸோ இதுல வந்து ஜாப் ஓப்பனிங்ஸ் அண்ட் ஸ்டார்ட் அப் கம்பெனிஸும் நிறைய இந்தியாவில் வரப்போகுது. கண்டிப்பா கண்டிப்பா சார். தேங்க்யூ கவியரசன் சார் ஃபார் டீடைல்டா எங்களுக்கு இந்த நேஷனல் சைபர் செக்யூரிட்டி பாலிசி பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணது ரொம்ப நன்றி சார். சார் இந்த பிரியா மேடத்திடம் நான் முதலே வந்து நான் கேட்ட கேள்விதான், அந்த ஒரு உமனுடைய டேட்டா, அதாவது ஒரு சென்சிட்டிவான டேட்டா, ஒரு பெண்ணின் டேட்டா இந்தியால நம்ம ஒரு நிறுவனத்துல கொடுக்கறதுக்கும் அமெரிக்கால போய் நான் ஒரு நிறுவனத்துல கொடுக்கறோம், என்ன ஒரு வித்தியாசத்தை நீங்க வந்து உணர்ந்திருக்கிறீர்கள் பிரியா அவர்களே? Sure Dinesh, yeah, very good question. ஸோ வந்து நீங்க முன்னாடி வந்து சர்வேலன்ஸ் கேபிட்டலிசம் பத்தி பேசினீங்க. அது என்னன்னா, சர்வேலன்ஸ் கேபிட்டலிசம் என்ன கான்செப்ட்னா, கம்பெனிஸ் மேக் மணி பை மாஸ் சர்வேலன்ஸ் ஆஃப் தி இன்டர்நெட். ஸோ இது பார்த்தா நீங்க வந்து யூ கேன் ஃபைண்ட் சம் இன்ட்ரெஸ்டிங் திங்ஸ். ஸோ two terms I'm going to introduce to you. ஒன்னு என்னன்னா வந்து டிஜிட்டல் ஃபுட்பிரிண்ட்னா ஜஸ்ட் சர்ச் ஃபார் மிஸ்டர் தினேஷ் பாண்டியன் ஆர் உங்க பேரு சும்மா கூகுள்ல சர்ச் பண்ணி பாருங்க. அப்படியே நீங்க என்ன வெப்சைட்ல முன்னாடி போஸ்ட் பண்ணிருக்கீங்களோ அதெல்லாம் இட் ஜஸ்ட் ஷோஸ் அப். ஸோ நான் இனிஷியலா நான் அங்க வந்து பார்த்தோன்னா அப்பதான் நினைச்சேன், ஐயோ இவ்வளோ வெப்சைட்ல என் பேர் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொன்னா நான் ரிமூவ் பண்ணேன். ஸோ அது ஒன்னு. அண்ட் த செகண்ட் திங் இஸ் டார்க் வெப். அது வந்து முன்னாடி ஐ திங்க் தேர் வாஸ் மென்ஷன் டு அ டார்க் அனியன் சைட். ஸோ அது என்னன்னா வந்து டார்க் வெப் என்னன்னா, it refers to encrypted online content that is not searchable or indexed by regular search engines. So என்னன்னா, there are positives of it. அதாவது it is meant to provide more privacy, such as political agendas or medical records. இது பண்றதுக்கு positives-க்கும் இருக்கு, but it's known for negative purposes. So இது என்னன்னா, especially for women targeted attacks, இங்க வந்து with the covid scene இல்ல, இப்போ வந்து வெளியில போக முடியாது, even you need to go out with face masks and face shields. So when the people tend to be online most of the time, and they also post online most of the time. Especially as women in India, நம்ம வந்து we should be extra sensitive and alert to posting our pictures on the internet. இப்போ வந்து recent-ஆ there are some algorithms that have come up. அதாவது deep nude, deep fake அப்படிலாம் algorithms இருக்கு. அது என்னன்னா, once you post your pictures on the internet and it's in the hand of bad actors இல்ல, அவ என்ன பண்றானா, they will unclothe, அதாவது உன்னுடைய இமேஜ் எடுத்து they will remove the dress, remove the clothes of your image and then make it nude and sell it. They can sell it and make money, or they will ask you a ransom. So these are the bad ways in which threat actors are acting now. So unless there is a need to post pictures on the internet, I would say no. Internet of course is a boon, but it's also a bane. So பிரியா, நான் இந்த இடத்துல ஒரு கேள்வி கேக்குறேன். இன்டர்நெட்ல Facebookல நீட் அப்படின்னா என்ன அப்படின்னா, இன்னைக்கு நான் என் பிக்சர் போடுறேன் அப்படின்னா எனக்கு ஒரு 10 லைக் வரும், ஒரு 100 கமெண்ட் வரும், அதுக்காண்டி நான் போடுறேன், அதான் என்னோட நீடு. இதை தாண்டி வேற என்ன நீடு இருக்க போகுது நீங்க நினைக்கிறீங்க பிரியா? Okay, understood. So before, what I will say is that நீங்க போஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி ask yourself,
do I really need to post this data? Do I really need to post this picture? என்னோட close circle friends-க்கு மட்டும் அனுப்பலாமா? அது so think about the right audience for the purpose of sharing data, இல்லையா? So that should be important. அதாவது it's coming back to basics, coming back to first principles. So especially when you know that the internet is exposed to the world, if you want to send it to your close friends, WhatsApp group la idu panni just send a regular picture of. So adu one. And another thing is, I know you made a reference to Edward Snowden. நான் the Snowden book movie-யும் பார்த்து I have installed camera covers on my laptop, webcam covers on my laptop and on my phone. So another thing I would say is that unless you absolutely need to be on video, don't go on video, don't make video calls. Even my business professional meetings, of course it's important, but unless there is a need, as women in India, be very sensitive. Yes. அதாவது பிரியா, நீங்க சொல்றது என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்ப ரீசன்ட் டேஸ்ல இந்த சாரி சேலஞ்ச் இந்த மாதிரி போட்டு அந்த போஸ்ட்ல கூட நிறைய பேர் போட்டுருந்தாங்க லாக்டவுன்ல. அந்த மாதிரி இவங்க எடுத்து அந்த டீப் ஃபேக் குள்ள போட்டு இமேஜை கன்வெர்ட் பண்ணி ரான்சம் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருந்துச்சு. இப்ப நான் திரு ரமா சார் அவர்களிடம் கடைசியான ஒரு கேள்வி. we are last of time. லாஸ்ட் ஒரு 1 minute 1.5 minute எடுத்துக்கலாம் சார். சார் இந்த யூபிஐ யுடை அப்படின்னு சொல்றாங்கல்ல சார், அதாவது அந்த பேங்கிங் அப்ளிகேஷன்ஸ் இன்னைக்கு ஜிபேல இருக்கு, ஐஎம்எஃப்டி பண்ணும் நெஃப்ட் பண்ணா கூட டைம் ஆகுது. இந்த ஜிபே அப்ளிகேஷன்ஸ், இந்த பேங்கிங் அப்ளிகேஷன் ரொம்ப நிறைய பேர் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம். இப்போ நான் ஒரு பாஸ்வேர்ட் மேனேஜரோ, நான் ஒரு பாஸ்வேர்ட் லாகரோ போட்டுதான் என்னுடைய செட்டிங்ஸ் எல்லாத்தையுமே வச்சிருக்கேன். பட் அந்த ஒரு பேங்க் அப்ளிகேஷன் பிரீச் ஆகுது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப எஸ்பிஐ நிறுவனத்துடைய பேங்க் அப்ளிகேஷன் அவங்களுடைய தரவுகளுடைய வரமுறை பற்றி இருக்கும்போது பிரீச் ஆகுது. பிரீச் ஆகும் போது என்னுடைய டேட்டாவும் சேர்ந்து பிரீச் ஆகுது. நான் சேஃபா தான் இருக்கேன், பட் என்னுடைய பேங்குடைய டேட்டா பிரீச் ஆயிடுச்சு. அப்படி பிரீச் ஆகும் போது என்னுடைய டேட்டாவை சேவ் பண்றதுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்றத மட்டும் கொஞ்சம் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா மக்களுக்கு சொன்னீங்கன்னா இது ரொம்ப ஒரு பயன்படும் வகையில் அமையும். திரு ரமா சார் அவர்களே, இறுதியான கேள்வி. தேங்க்யூ. ஓகே, தேங்க்யூ தினேஷ். இதுல 2 விஷயம் இருக்கு. இதுல ஒண்ணு உங்களால பண்ண முடிஞ்சது, ஒண்ணு உங்களால பண்ண முடியாதது. இப்போ உங்க டேட்டா எஸ்பிஐ எக்ஸாம்பிள் XYZ பேங்க் டேட்டா பேஸ ஸ்டோர் ஆயிடுது. நீங்க அனுப்பும் போது என்கிரிப்ட் பண்ணி அனுப்புனீங்க, அங்க போய் டீக்ரிப்டாய் ஸ்டோர் ஆயிடுது. அந்த டீக்ரிப்டாய் ஸ்டோர் பண்ண டேட்டா பேஸ ஒரு ஹேக்கர் ஹேக் பண்ணிட்டாரு, உங்க கண்ட்ரோல்ல இல்ல அது. பட் ஸ்டில் நான் என்ன சஜஸ்ட் பண்ணுவேன்னா, உங்க கிரெடென்ஷியலை மாத்துங்க, சேஞ்ச் யுவர் பாஸ்வேர்ட்ஸ், மேக் ஷூர் இட் இஸ் நாட் ரிப்பீட்டட். பிகாஸ் அந்த பாஸ்வேர்டை கெஸ் பண்ணி உங்களுக்கு அதர் அக்கௌண்ட் சான்சஸ் இருக்கு. இந்த கேஸ் ஹிஸ்ட்ரி நிறைய இருக்கு, டைம் இல்லை, we can't go to case history now. So first thing what you do, if the institution where your data stored has been breached, you change a credential. breach ஆனதை பத்தி ஒன்றும் பண்ண முடியாது உங்களால, ஏன்னா உங்க கண்ட்ரோல் இல்லை அது. ஆனா உங்களால என்ன பண்ண முடியும், ஃபியூச்சர்ல அந்த breach டேட்டா வச்சு உங்க credential கெஸ் பண்ண முடியாம பாத்துக்கங்க. இது வெரி இம்பார்ட்டன்ட். ரெண்டாவது, நீங்க when you start using payment related, money related applications, check, cross check, double check, because எல்லாத்துலயுமே ஃபேக்ஸ் இருக்கு. யூபிஐல ஃபேக் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், பிரைம் மினிஸ்டரோட ரிலீஃப் ஃபண்டுக்கே ஃபேக் வந்துருது. ஸோ செக் பண்ணுங்க, செக் பண்ணி ஃபேக் இல்லாத போங்க. அண்ட் ஒன்லி திங் இஸ் யூ கேன் ப்ரொடெக்ட் யுவர் செல்ஃப். யூ கேனாட் டூ மச் அபவுட் இன்ஸ்டிடியூஷனல் பிரீச். ஜஸ்ட் லாஸ்ட் பாயிண்ட் டு க்ளோஸ். பிரீச் இன்ஸ்டிடியூஷன்ல லூஸ் பண்ற டேட்டா 1-2 லட்சக்கணக்கில் இருக்கு. ஸோ அதான் ஒரு ஹார்வெஸ்டிங்பாங்க, டேட்டா ஹார்வெஸ்டிங் நடக்குது. ஸோ அங்கே nothing much can be done. So change your credentials and hope you have a right application, it will not be breached. Thank you, Dinesh. சார் கண்டிப்பா சார். ஏன்னா இப்போ ரீசன்ட் டேஸ்ல பாத்தீங்கன்னா லைக் இன்சூரன்ஸ், ஒவ்வொரு கம்பெனி இன்சூரன்ஸ் மாதிரி சைபர் இன்சூரன்ஸ் பாலிசியும் கடந்த 2 வருடங்கள்ல 87% இன்க்ரீஸ் ஆயிருக்கிறதா ஒரு ஸ்டாக் நம்மளுக்கு சொல்லுது சார். அப்படின்ற போது இந்த மாதிரி விஷயங்களுக்கு இந்த சைபர் இன்சூரன்ஸ் பாலிசி அப்படின்றது இந்தியாவுக்குள்ள வரத ஒரு வரப்பக்கத்து விஷயமா தான் பாக்குறோம். சோ அதாவது இந்த டிஜிட்டலுக்கு மாறுறதே ஒரு தப்பான விஷயம். டிஜிட்டலுக்கு மாறாமே நான் சேஃபா இருப்பேன்றது கண்டிப்பான முறையில் கிடையாது. ஆபத்து என்பது ஆஃப்லைன்லயும் இருக்கு, ஆன்லைன்லயும் இருக்கு. அப்படின்ற போது நம்ம டிஜிட்டல் கண்டிப்பான முறையில் யூஸ் பண்ணலாம், ஆனா நம்ம சேஃபா யூஸ் பண்றதுக்குரிய விஷயங்களை நம்ம கத்துக்கணும் அப்படின்றத இந்த பேனல் மூலமா நம்ம எல்லாத்துக்கும் ஒரு செய்தியா நம்ம கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ஒரு விஷயமா நான் இன்னைக்கு பாக்குறேன் சார். சோ இந்த பகிர்ந்தமையில் கலந்துகிட்ட அனைவருக்கும் என்னுடைய மனமான நன்றிகள் சார். திரு ரமா சார் அவர்களுக்கும், திரு காளிதாசன் சார் அவர்களுக்கும், திரு பிரியா மேடம் அவர்களுக்கும் என்னோட மனமான